بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وصحبه أجمعين وبعد. இன்றைக்கு 750 வருடங்களுக்கு முன்னால் ஈராக்கினுடைய வாசித் என்ற நகரத்திலிருந்து ரதியுத்தீன் என்ற ஒரு நபர், ஷாஃபி மதபை பின்பற்றக்கூடியவர், அதில் கொஞ்சம் கல்வி உடையவரும் கூட. அவர் அங்கிருந்து ஈராக்கினுடைய வாசித் நகரத்திலிருந்து கிளம்பி சிரியாவினுடைய முக்கிய நகரமான டெமாஸ்கஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா, அங்கே வர்றார். எதுக்கு வர்றாரு? தகியுத்தீன் இப்னு தைமியா என்ற ஒரு அறிஞரை சந்திப்பதற்காக வர்றார். அந்த அறிஞரை சந்தித்து ரதியுத்தீன் அல் வாசித்தி என்ன சொல்கிறாரு, எங்களுடைய ஊர் பகுதிகளில் முஸ்லீம்களுக்கு மத்தியில் கொள்கை ரீதியான, நம்பிக்கை ரீதியான விஷயங்களில் குழப்பங்கள் நிறைய உருவாயிடுச்சு. நிறைய பிதஅத்தான கொள்கைகள், அந்த கொள்கைகள் சொல்லக்கூடிய கூட்டங்கள் வந்துவிட்டன. இந்த சூழலில் எனக்கும் என்னுடைய குடும்பத்திற்கும் என்னோட இருக்கிறவங்களுக்கும் சரியான அகீதா, சரியான அடிப்படை நம்பிக்கைகள் எவை என்பதை தெளிவுபடுத்துவதற்காக நீங்கள் ஒரு புத்தகம் எழுதி கொடுக்கணும் அப்படின்னு கேட்குறாங்க. யார்கிட்ட கேட்குறாங்க? இப்னு தைமியா கிட்ட. அப்போ இப்னு தைமியா அந்த காலகட்டத்தில் மிக பெரும் அறிஞர்கள் ஒருவர். அந்த காலத்தில் மட்டும் இல்லை, அவங்க காலத்திலிருந்து இன்று வரைக்குமே மிக பெரும் அறிஞர் அப்படின்னு சொல்லலாம். அப்போ அந்த அறிஞர்கிட்ட கேட்கும்போது அவங்க உடனே அதுக்கு ஒத்துக்கலை. எனக்கு முன்னால் அஹ்லு சுன்னத்துல் ஜமாத்தை சேர்ந்த பல அறிஞர்கள் சரியான அகீதா எது என்பதற்கு நிறைய சிறு நூல்கள், பெரிய நூல்கள்லாம் எழுதியிருக்கிறாங்க. அதில் ஏதாவது ஒரு கிதாபை நீங்கள் எடுத்து அதை உங்களுக்காக, உங்கள் குடும்பத்துக்கானதாக ஆக்கிக்குங்க அப்படிங்கிறாங்க. ஆனால் ரதியுத்தீன் அல் வாசித்தி அதுக்கு ஒத்துக்கலை. இல்லை, நீங்கள் எழுதி தரக்கூடிய ஒரு நூல் தான் எனக்கும் என்னுடைய குடும்பத்துக்குமானதாக இருக்கும் என்று பிடிவாதமாக கேட்குறாங்க. அப்போது இமாம் இப்னு தைமியா என்ன செய்கிறாங்க, ஒரு அசருக்கு பிறகு உட்காந்து ஒரு சிறிய நூல் எழுதுகிறாங்க. மகரிபுல முடிச்சிடுறாங்க, அசருக்கு பிறகு உட்காந்து எழுதுகிறாங்க. அதுதான் அல் அகீதத்துல் வாசித்தியா அப்படிங்கிற நூல். அந்த கிதாபினுடைய விளக்கங்களை தான் நம்ம இன்ஷா அல்லாஹ் தொடர்ந்து பார்க்க போகிறோம். அதனுடைய அறிமுக வகுப்புகள் தான் இன்றைக்கு காலையிலேருந்து நடக்குது. இது இன்று காலையிலே நடக்கிறதுனுடைய 3வது பகுதி. முதல் 2 பகுதிகள் காலையில் முடிஞ்சிருச்சு. இந்த பகுதியில் இப்னு தைமியா அப்படிங்கிறது யார், எதுக்கு அவர் எழுதின ஒரு கிதாபை படிக்கணும், அந்த கிதாப் அல் அகீதத்துல் வாசித்தியாவுடைய சிறப்பு என்ன, அதுதான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் இன்ஷா அல்லாஹ். இனி வரக்கூடிய வகுப்புகளில் நம்ம அல் அகீதத்துல் வாசித்தியாவுடைய விளக்க உரை பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். இப்னு தைமியா யார்? இப்னு தைமியா பற்றி நமக்கு என்ன தெரியும்? "9/11" கேள்விப்பட்டிருக்கீங்களா? 2001ஆம் வருடம், இன்னைக்கு 24 வருஷத்துக்கு முந்தி செப்டம்பர் மாதம் 11ஆம் நாள் 2 பிளேனு கொண்டு போய் யுஎஸ்ஏவுடைய நியூயார்க்கில் இருக்கக்கூடிய 2 டவர்ஸ் பக்கத்தில் இந்த ட்வின் டவர்ஸை வந்து பிளேனால் மோதி சிதைக்கிறாங்க. அது ஒரு தீவிரவாத தாக்குதல். இஸ்லாம் தீவிரவாதத்தை எல்லாம் ஏற்றுக்கிறது கிடையாது. அப்போ அதை பல முஸ்லீம் அறிஞர்களும் எதிர்த்தாங்க. இதை செய்தது முஸ்லீம்கள் தானான்ற கேள்வி வந்துச்சு. அது முஸ்லீம்களுடைய இந்த குறிப்பிட்ட ஒரு தீவிரவாத குழு தான் செஞ்சாங்க அப்படின்னு சொல்லப்பட்டுச்சு. அவங்களும் அதை மறுக்கவும் இல்லை, நாங்கள் தான் செஞ்சோம் அப்படின்னு சில வீடியோக்கள்லாம் கூட வெளியிட்டாங்க. அப்போ அதை தொடர்ந்து தீவிரவாதத்துக்கு எதிரான போர் அப்படின்னு சொல்லி அடுத்த 20 வருஷங்களில் பல போர்கள்லாம் நடந்துச்சு. ஈராக் படையெடுக்கப்படுறது, அதுக்கு முன்னாடி ஆப்கானிஸ்தானுக்கு மேலே படையெடுத்தாங்க. இதெல்லாம் நடந்தது. இந்த சூழலில் அந்த ட்வின் டவர் தாக்குதலுக்கு பிறகு மேற்கு உலகினுடைய பிரச்சாரகர்கள் அவங்க என்ன பண்ணாங்க, ப்ரொபகேண்டிஸ்ட் என்ன பண்ணுறாங்க, இந்த தீவிரவாத குழுக்களுக்கு கொள்கை ரீதியான ஒரு இன்ஸ்பிரேஷன், ஒரு ஊக்கம், ஒரு உந்து சக்தியாக இருப்பது அப்படின்னு சொல்லிட்டு 2-3 அறிஞர்களுடைய பேரை சொன்னாங்க. ஒன்று முஹம்மது இப்னு அப்துல் வஹாப், அதுக்கும் முன்னாடி இப்னு தைமியா,
இப்போ இப்னு தைமியா பேரில் இப்படி ஒரு குற்றச்சாட்டு வைக்கப்படுது. அதுக்கு இப்னு தைமியாவுடைய சில ஃபத்வாக்கள் எல்லாம் எடுத்து காண்பிக்கிறாங்க. அப்போ அறிஞர்கள் இல்லை, இப்னு தைமியாவுக்கும் இந்த தீவிரவாதத்துக்கும் சம்பந்தம் இல்லை, இந்த ஃபத்வாக்களை இந்த தீவிரவாதிகள் தவறாக விளங்கி தவறாக முன்வைக்கிறாங்க அப்படின்லாம் கொண்டு வர்றாங்க. அப்போ பிரான்ஸை சேர்ந்த ஜான் மிஷோட் அப்படிங்கிற அறிஞர், அவர் கிறிஸ்துவராக இருந்து அப்புறம் இஸ்லாமை ஏற்றுக்கொண்டவர், யஹ்யா மிஷோட் அப்படிங்கிற பேரில் இருந்தார். நல்ல ஆழமான ஆய்வு கட்டுரைகளுக்கு நூல்களையும் எழுதக்கூடியவர். அவர் அப்போ இப்னு தைமியானா யார், இந்த இப்னு தைமியா ஃபத்வாக்கள்லாம் எப்படிப்பட்டது அப்படிங்கிறதெல்லாம் விரிவாக எழுத ஆரம்பித்தார். அப்போ மேற்குலகில், அதாவது யூரோப்லேயும் நார்த் அமெரிக்காவிலையும் இப்னு தைமியாவை பற்றி இந்த தீவிரவாதிகள் தவறாக புரிஞ்சிக்கிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறத ஒத்துக்கிட்டாங்க. இப்னு தைமியா இவங்க சொல்கிற மாதிரி ஒரு முரட்டுத்தனமான ஒரு அறிஞர் அல்ல, ஒரு வெறுப்பு உண்டாக்கக்கூடிய அறிஞர் அல்ல, இப்னு தைமியா ஒரு சாதாரணமான அறிஞரும் அல்ல அப்படின்றலாம் மேற்குலகில் ஒத்துக்கிட்டாங்க. அதுக்கு பிறகு இப்னு தைமியா பற்றி பல ஆய்வு நூல்கள் ஆங்கிலத்தில், இன்னும் பல மொழிகளில், ஃப்ரெஞ்சில், ஜெர்மனில், டச்சில் எல்லாமே எழுதப்பட்டுச்சு. அமெரிக்கன் யூனிவர்சிட்டிஸ், அப்புறம் பிரிட்டிஷ் டச் யூனிவர்சிட்டிஸ், இங்கெல்லாம் இப்னு தைமியா பற்றி பிஹெச்டி தீசிஸ்லாம் பண்ணுறாங்க. அதெல்லாம் கூட வெளியே வந்திருக்குது. இப்னு தைமியாவுடைய பல நூல்களை முஸ்லீம் அல்லாத யூரோப்பிய அமெரிக்க அறிஞர்கள் மொழிபெயர்க்கவும் செஞ்சாங்க. இப்போ கடந்த இந்த 24 வருடங்களில் இந்த பிரச்சனைக்கு பிறகு, இப்னு தைமியா பேரில் வைக்கப்பட்ட பொய் குற்றச்சாட்டுக்கு பிறகு இப்னு தைமியா பற்றி ஆய்வுகள் அதிகரிச்சிருக்கு. இப்போ இதை சொல்லி தான் ஆரம்பிக்கும். இப்படி ஒரு பிரச்சனையில் இப்னு தைமியா பேரை கொண்டு வந்திருக்கிறாங்க அப்படிங்கிறத நான் சொல்லணுமா அப்படின்னா சொல்ல வேண்டியது அவசியம். நாளைக்கு யாராவது கொண்டு வருவாங்க, இப்படி தைமியாவை படிக்கிறீங்க, அவர் இப்படி தெரியுமா அப்படின்னு சொல்லி ஆரம்பிப்பாங்க. அதெல்லாம் எங்களுக்கு தெரியும். அதனுடைய பின்னணியெல்லாம் தெரிஞ்சு அது பொய் என்பதையும் நாங்கள் தெரிஞ்சு தான் நாங்கள் இது படிக்கிறோம். சரி, இது மட்டும் இல்லை, இப்னு தைமியாவுடைய சில கிதாபுகளே அரபி மொழியிலிருந்து ஆங்கிலத்துக்கு, இன்னும் பல ஐரோப்பிய மொழிகளுக்கு மொழிபெயர்க்கப்பட்டிருக்குது. அதில் ஒரு உதாரணத்துக்கு ஒன்று சொல்லலாம். ரத் அலல் மந்தீகியீன் என்ற ஒரு நூல். மந்தீக் அப்படின்னா லாஜிக் என்று இங்கிலீஷில் சொல்கிறோம் இல்லையா. லாஜிக்ங்கிறது ஒரு தனி ஒரு நாலேஜ், அது ஒரு கல்வித்துறை. அது கிரீக் லாஜிக் 2500 வருஷத்துக்கு முன்னாடி கிரீஸ் நாட்டில் உருவானது. பல அறிஞர்களால் வளர்த்தெடுக்கப்பட்டது. ஒரு கட்டத்தில் முஸ்லீம்களுக்கு மத்தியிலுமே அந்த கிரீக் லாஜிக்கும் ஃபிலாசபியும் ஊடுருவ ஆரம்பிச்சது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரணத்துக்கு ஒரு 100 வருடங்களுக்கு பிறகு, ஹிஜ்ரி 2வது நூற்றாண்டில், ஹிஜ்ரி 3வது நூற்றாண்டு வரும்போது, ரசூலுல்லாஹுடைய மரணத்துக்கு ஒரு 200 வருஷங்களுக்கு பிறகு வரும்போது, இந்த கிரேக்க தத்துவம், ஃபிலாசபியும் அந்த கிரேக்க அந்த லாஜிக்கும் முஸ்லீம்களை பெரிய அளவில் பாதிச்சிருச்சு. அதுலேருந்து தான் முஅத்தஸிலா அப்படிங்கிற கொள்கையெல்லாம் உருவாகுது. அந்த பாதிப்பில் தான் அஷாயிரா கொள்கையெல்லாம் உருவாது. அப்புறம் முஸ்லீம் தத்துவவாதிகள், ஃபலாசஃபா, அவங்களுமே இந்த விஷயங்களை உள்வாங்கி தான் உருவாங்குறாங்க. அதில் ஃபிலாசபி ஒரு பக்கம், லாஜிக் ஒரு பக்கம். இந்த கிரீக் லாஜிக்கினுடைய அடிப்படைகளிலேயே பல கோளாறுகள் இருக்கின்றன அப்படிங்கிறத இப்னு தைமியா முன்வைக்கிறாங்க. ஆனால் மேற்கத்திய அந்த நாகரிகம், வெஸ்டர்ன் சிவிலைசேஷன் அப்படிங்கிறதே கிரீக் லாஜிக், கிரீக் ஃபிலாசபி அடிப்படையில் அமைஞ்சது தான். கிரீஸுங்கிற நாடுடையது மட்டும் இல்லை. கடந்த ஒரு 500 வருடத்தினுடைய மேற்கத்திய அதாவது இந்த யூரோப், குறிப்பாக வெஸ்டர்ன் யூரோப், அப்புறம் நார்த் அமெரிக்கா, இந்த பகுதிகளுடைய அந்த நாகரிகமே இந்த கிரேக்க சிந்தனையின் அடிப்படையில் உருவானது தான். வெஸ்டர்ன் சிவிலைசேஷன்னா என்ன என்று சில ஆய்வறிஞர்கள் சொல்லும் போது, வெஸ்டர்ன் சிவிலைசேஷனுங்கிறது 3 விஷயங்களுடைய கலப்படம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒன்று கிரீக் ஃபிலாசபி அண்ட் லாஜிக், அதாவது கிரீக் வே ஆஃப் திங்கிங். இன்னொன்று லாட்டின் லாங்குவேஜ் அண்ட் கல்ச்சர். 3வது கிறிஸ்டியானிட்டி, அதுவும் வெஸ்டர்னைஸ்டு கிறிஸ்டியானிட்டி. இந்த 3ம் சேர்ந்தது தான் வெஸ்டர்ன் சிவிலைசேஷன். அப்போ வெஸ்டர்ன் சிவிலைசேஷனுடைய, மேற்குலகுடைய நாகரிகத்தினுடைய சிந்தனை போக்கு அப்படிங்கிறது கிரீக் லாஜிக் அடிப்படையில் அமையறது தான். அந்த கிரீக் லாஜிக்கினுடைய அடிப்படையை உடைச்சது இப்னு தைமியா அவங்களுடைய கிதாபில், ரத் அலல் மந்தீகியீன் அப்படிங்கிற அந்த கிதாப். அதனுடைய உண்மையான தலைப்பு வேற, நசீஹத்து அஹ்லுல் ஈமான் ஃபி ரத் மந்தீகுல் யூனான், ஈமான் கொண்ட மக்களுக்கு அறிவுரை, கிரேக்க தத்துவத்தை பின்பற்றுவதை
மறுப்பு. அது சுருக்கமாக அர்ரத் அலல் மந்தீகியின், அந்த லாஜிஷியன்ஸுக்கு மறுப்பு. இங்கிலீஷில் அப்படி தான் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கு. இப்னு தைமியாஸ் ரெஃப்யூட்டேஷன் டு கிரீக் லாஜிஷியன்ஸ். அப்போ இந்த புக்கு வந்து ரொம்ப முக்கியமானது. எந்த அளவுக்கு முக்கியமானதுன்னு பார்த்தீங்கன்னா, இப்னு தைமியாவுக்கும் ஒரு 200 வருடங்களுக்கு பின்னாடி வந்த இமாம் சுயூத்தி, ஷாஃபி ஃபிக்ல மிக பெரும் அறிஞர் ஆக கருதப்படக்கூடியவர், பெரிய ஹதீஸ் துறை வல்லுநரும் கூட, கிட்டத்தட்ட எல்லா துறையிலுமே வல்லுநர். அந்த இமாம் சுயூத்தி வந்து இந்த அர்ரத் அலல் மந்தீகியின் கிதாபை சுருக்கி அவங்க ஒரு நூலாக ஆக்குறாங்க, ஜஹதுல் கரீஹா அப்படிங்கிற பேரில். அந்த சுயூத்தினுடைய முக்தசர், சுயூத்தி சுருக்கி கொண்டு வந்த இப்னு தைமியாவோட கிதாப் இதுதான் ஆங்கிலத்தில் மொழிபெயர்க்கப்படுது. வாயில் ஹல்லாக் அப்படின்னு யூஎஸில் இருக்கிற ஒரு ப்ரொஃபஸர், அவர் வந்து அந்த சுயூத்தினுடைய சுருக்கம், இப்னு தைமியாவோட புக்கினுடைய சுருக்கமாக சுயூத்தி எதை செஞ்சாங்களோ அதை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்து கொண்டு வர்றாங்க. ஆனால் இதுக்கு முன்னாடியே அதை நேரடியாக அரபி மொழியில் படித்த யூரோப்பிய அறிஞர்கள் இருந்தாங்க. யூரோப்பிய அறிஞர்கள் முஸ்லீம்கள் கிடையாது, அவங்க யூதர்களாகவோ கிறிஸ்தவர்களாகவோ அல்லது மத நம்பிக்கையற்ற நாத்திகவாதிகளாகவோ இருக்கிறாங்க. அவங்க இப்னு தைமியா கொடுத்த இந்த மறுப்புரையை அதுக்கு ஒரு 250 வருஷத்துக்கு முன்னாடியே படித்து அந்த கிரேக்க அந்த லாஜிக்கு தமிழ் என்ன சொல்லுவோம், டெக்னிக்கலாக அது சில வார்த்தையெல்லாம் பயன்படுத்தும், அதை சொன்னால் யாருக்கும் புரியாது. அளவையியல் தத்துவம் அப்படின்லாம் பேசுவாங்க, அதெல்லாம் புரியாது. லாஜிக்னா புரியுது இல்லை உங்களுக்கு? அதாவது பகுத்தறிவு ரீதியான வாதங்கள், அதுதான் லாஜிக். அதுக்கு வந்து ஒரு சிஸ்டம் இருக்குது, முறைப்படுத்தப்பட்ட ஒரு கல்வி இருக்குது. அதில் இந்திய தத்துவ அணுகுமுறைன்னு ஒன்று தனியாக, இந்தியன் லாஜிக், இந்தியன் ஃபிலாசபி தனியாக இருக்குது. அது மாதிரி கிரீக் லாஜிக், கிரீக் ஃபிலாசபி இருக்குது. முஸ்லீம் உலகத்தில் அதிகமான தாக்கத்தை ஏற்படுத்துறது கிரீக் லாஜிக், கிரீக் ஃபிலாசபி. அப்போ அதை தான் இப்னு தைமியா உடைக்கிறாங்க. ஏன்னா இதெல்லாம் பல வழிகேட்டுக்கு அடிப்படையாக அமைந்தது. குரானையே கிரீக் லாஜிக் அடிப்படையில் பார்க்க ஆரம்பித்தாங்க, ஹதீஸையும் கிரீக் லாஜிக் அடிப்படையில் பார்த்து ஹதீஸை மறுக்க ஆரம்பித்தாங்க. அப்படிலாம் இருக்கும்போது அப்போ அதனுடைய அடிப்படையை வந்து இப்னு தைமியா உடைக்கிறாங்க. அதை உடைக்கணும்னா அதுக்கு முதல்ல அந்த கிரீக் லாஜிக்கை ஆழமாக படிக்கணும் இல்லையா? இப்னு தைமியா கிரீக் லாஜிக்கை ஆழமாக படித்தாங்க, அதனோட ஒரிஜினல் மொழியிலேயே படித்து அதை வந்து பாட்டாக காட்டிட்டாங்க. அப்போ இதை அந்த மேற்கு உலகத்து அறிஞர்கள், யூரோப்பிய அறிஞர்கள் வந்து இதை படித்து பார்த்து தங்களுடைய லாஜிக்கில் என்னென்ன வீக்னஸ் இருந்துச்சோ, பலகீனங்கள் இருந்துச்சோ, இப்னு தைமியா எதையெல்லாம் உடைச்சாங்களோ அதையெல்லாம் விட்டுட்டாங்க. அப்போ அவங்களுடைய லாஜிக்கை அவங்க சரிப்படுத்திக்கிட்டாங்க. இன்றைக்கி நம்ம மேற்குலகில் போய் லாஜிக் படித்தோம் அப்படின்னு சொன்னால் அது வந்து இப்னு தைமியா தாக்குனாங்கல்ல அந்த லாஜிக் கிடையாது. இப்னு தைமியா தாக்குனாங்களே அதில் உள்ள விஷயங்கள் எல்லாம் அடையாளம் கண்டு ஆமாம் அதெல்லாம் தப்பு தான் அப்படின்னு விட்டுட்டு தங்களுடைய லாஜிக்கை சுத்தப்படுத்தி அவங்க கொண்டு வர்றாங்க. இப்பயும் அதில் பிரச்சனை இருக்கத்தான் செய்யுது. ஆனால் இப்னு தைமியாவோட தாக்கம் எந்த அளவுக்கு இருக்குது பாருங்கள். இப்னு தைமியா மரணித்து 700 வருஷத்துக்கு மேலே ஆச்சு. இப்னு தைமியா மரணத்துக்கு 500 வருஷத்துக்கு பிறகு இவங்க இந்த புக்கெல்லாம் எடுத்து படித்து யூரோப்பிய அந்த லாஜிக்கை ஃபிலாசபியை அவங்க சுத்தப்படுத்துறதுக்கு முயற்சி செஞ்சாங்க. ஏன்னா இப்னு தைமியா அடித்த அடி அப்படி. இந்த லாஜிக்கோடு போய் வந்து நம்ம முஸ்லீம்கிட்ட பேசினா நம்ம மோசமாக அடி வாங்குவோம், நம்ம பேச்சு யாரும் மதிக்க மாட்டாங்க, நம்ம பேச்சில் லாஜிக் இல்லைன்னு சொல்லிடுவாங்க அப்படிங்கிற அளவுக்கு யூரோப்பிய அறிஞர்கள் தடுமாறினாங்க. அதனால் இப்னு தைமியா வச்ச குறைகளை எல்லாம் ஏற்றுக்கிட்டு தங்களுடைய லாஜிக்கை சுத்தப்படுத்தினாங்க. அப்போ இப்னு தைமியாவோட தாக்கம் எந்த அளவுக்கு இருக்குன்னு பாருங்க, இன்னி வரைக்கும் இருக்குது. ஆனால் முஸ்லீம் உலகில் இப்னு தைமியாவோட புக்கு படிக்கிறதே இல்லை. முஸ்லீம் அல்லாத மக்கள், அதுவும் வந்து ரொம்ப அட்வான்ஸ் சிவிலைசேஷன் சொல்லக்கூடிய வெஸ்டர்ன் யூரோப், நார்த் அமெரிக்காலெல்லாம் இப்னு தைமியாவை பற்றி டீட்டெயிலாக படிக்கிறாங்க. அதுவும் குறிப்பாக கடந்த 10 வருஷங்களில் இப்னு தைமியாவை பற்றி முஸ்லீம் அல்லாதவர்கள் எழுதின நூல்கள் அதிகம். ஜான் ஹூவர், கேட்ரின் அப்போரி, இந்த மாதிரி நிறைய பேர் இப்னு தைமியாவை பற்றி எழுதிக்கிட்டே இருக்கிறாங்க. பல மொழிகளில் இப்னு தைமியாவை பற்றி ஆய்வுகள்லாம் செஞ்சு பிஹெச்டி தீசிஸாக வெளியே வருது. ஜெர்மன் லாங்குவேஜில், டச் லாங்குவேஜில், ஃப்ரெஞ்சில், இங்கிலீஷில், இந்த மாதிரி நிறைய வந்துக்கிட்டு இருக்கு. அப்போ இப்னு தைமியாவை பற்றி ஒரு பொய் குற்றச்சாட்டு வைக்கப்படுது, அவர் தீவிரவாத சிந்தனை அவருடைய எழுத்துக்கள் மூலமாக ஊக்குவிக்கப்படுது. அது இல்லை அப்படிங்கிறத முஸ்லீம் அறிஞர்கள் நிறுவுறாங்க. ஆனால் அதை தொடர்ந்து முஸ்லீம் அல்லாத அறிஞர்களும் படித்து ஆமாம் இப்னு தைமியாங்கிறது வந்து எல்லாருமே புரிஞ்சிக்க வேண்டிய ஒரு அறிஞர், முஸ்லீம்களுக்கு மட்டும் இல்லை மற்றவங்களுக்குமே இப்னு தைமியாவோட எழுத்துக்கள்லேருந்து பலன் உண்டு அப்படின்னு சொல்லி இன்றைக்கி மேற்குலகமே வேறு ட்ராக்கில் வந்து நிற்கிது. அந்த இப்னு தைமியா பற்றி மிக சுருக்கமான ஒரு அறிமுகம் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறது இன்ஷா அல்லாஹ். இப்னு தைமியா
பிறந்தது ஹிஜ்ரி 661. இப்போ என்ன ஹிஜ்ரி வருஷம் நிறைய பேருக்கு தெரியாது இல்லையா? கேட்ட உடனே சொல்லணும் இது என்ன வருஷம் அப்படின்னு கேட்டால் என்ன சொல்லுவோம்? 2025. உடனே வந்துடுதா? சரி, ஹிஜ்ரியில் இது என்ன வருஷம்? உடனே வர மாட்டேங்குது. அப்போ நம்ம எவ்வளோ வீக்காக இருக்கிறோம் பாருங்கள். முஸ்லீம்கள் பயன்படுத்தக்கூடிய வருஷம் எதுன்னே நமக்கு வந்து மறந்துடுச்சு, அல்லது நம்ம பயன்பாட்டில் இல்லை. என்ன வருஷம் இது? 1447 8 47 தான். பாருங்கள், இதெல்லாம் நமக்கு சந்தேகம் வரப்போ 2025ங்கிறது சந்தேகம் வரல. 25 26 கிட்ட இல்லை 25 தான் அப்படின்னு நம்ம உறுதியாக சொல்லிடுறோம். ஆனால் 47 48 அப்படி யோசிக்கிறோம் இல்லையா? நம்ம முஸ்லீம்னு சொல்கிறோம், முஸ்லீம் கேலண்டரை பயன்படுத்துறது கிடையாது. இது என்ன மாதம்? முஸ்லீம் மாதத்தில், இஸ்லாமிய மாதங்கள் இது என்ன மாதம்? இது நவம்பர் மாதம் இல்லையா? என்ன மாதம் இது? ஜமாதியுல் ஆஹிர். ரமதானுக்குன்னு எத்தனை மாதம் இருக்குது? 2 மாதம். இந்த மாதத்தை சேர்த்தா 3, இது 2.5 மாதம் இருக்குது. இப்போ கிட்டத்தட்ட ஒரு முதல் வாரம் முடிஞ்சிருச்சு இல்லையா? ரமதானுங்கிறது எத்தனாவது மாதங்க? 9வது மாதம். இப்போ நம்ம மாதம் நமக்கு தெரியணும். நம்முடைய முதல் மாதம் எது? ஹர்ரம். ரைட். ரசூல்லாவுடைய மாதம் எது? அப்படி ஒன்று இருக்குதா என்ன? மௌலூத் ஓதுறவங்க வச்சுக்குவாங்க. ரசூல்லா வந்து பிறந்த வருஷம் மாதம் அது ரபியுல் அவல். ஸோ ரபியுல் அவல் வந்து ரசூல்லாவுடைய மாதம். அப்புறம் மொஹிதீன் அப்துல் காதிர் ஜீலானி அப்படி சொன்னால் கூட தெரியாது. மொஹிதீன் ஆண்டவர். கரீப் நவாஸ் இல்லை, என்ன பேர்? கரீப் நவாஸ் அஜ்மீரில் உள்ளவங்களுக்கு சொல்லுது. மஹபூபே சுபஹானி அப்படின்னு சொல்லுவாங்க. அப்துல் காதிர் ஜீலானி. மொஹிதீன் ஆண்டவர் மாதம் இது அடுத்த மாதம் ரபியுல் ஆஹிர். அது அவங்க அடுத்த மாதத்தில் பிறந்தாங்க. ஸோ வந்து ரபியுல் அவல் மாதம் இவங்களுக்கு, ரபியுல் ஆஹிர் மாதம் அவங்களுக்கு. இது எல்லா மாதமும் அல்லாஹ்வுக்குரியது. எல்லா மாதங்களையும் நல்ல விஷயங்களை செய்யலாம். அது இவங்களுக்கான மாதம். அப்போ மற்ற மாதம்லாம் ரசூலுல்லாஹ் ஞாபகப்படுத்திக்க மாட்டோமா? அப்போ முதல்ல இந்த விஷயங்கள்லாம் நமக்கு தெளிவாகணும். ஆனால் இது ஒரு தனித்தலைப்பு. நம்ம இப்போ அதுக்குள்ளே போல. இப்னு தைமியா பிறந்தது ஹிஜ்ரி 661. இன்றைக்கி நம்ம இருக்கிற ஹிஜ்ரி 1447 ஜமாதியுல் ஆஹிர். என்ன தேதி? நீங்கள் வந்து கால்குலேஷன் பிறையில் கேட்குறீங்களா? சர்வதேச பிறையில் கேட்குறீங்களா? ஜாக்கு ஏற்றுக்கிற பிறையில் கேட்குறீங்களா? சுன்னத் ஜமாத்து தமிழ் அரசு காட்சி சொன்ன பிறையை கேட்குறீங்களா? எந்த டேட்டை சொல்கிறது? ஏதோ ஒரு டேட்டை சொல்லுங்கள். எந்த டேட்டில் இருக்கிறோம் தெரியணும். இதெல்லாம் தெரியலன்னா நம்ம என்ன செய்வோம்? அதுக்குரிய இபாதத்தில் செய்ய மாட்டோம். இப்போ சில பேர் சுன்னத்தான நோன்புகளை முறையாக வைக்கணும்னு ஆசைப்படுவாங்க. அல்ஹம்துலில்லாஹ். அப்படி தானே? ஒரு மாதத்தில் சுன்னத்தான நோன்புகள் எப்பப்பெல்லாம் வரும்? வாரத்தில் எப்போ வரும்? வாரத்தில் எத்தனை நோன்பு? திங்கள் வியாழன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வச்சாங்க. திங்கட்கிழமையோ வியாழக்கிழமையோ. அதனால் நம்மளும் அந்த நாட்களில் நோய்ப்போம். மாதத்தில் 13, 14, 15 பிறை. அப்போ இன்றைக்கி என்ன பிறை அப்படின்னு தெரிஞ்சால் தான் 13, 14, 15 எது அப்படிங்கிறது நமக்கு தெரியும். இன்றைக்கி என்ன பிறைன்னு தெரியலன்னா 13, 14, 15 நோன்பு வைக்க முடியுமா? வைக்க முடியாது இல்லையா? அப்போ நம்ம அந்த நோம்பெல்லாம் வைக்கிறது இல்லை. அதனால் இந்த டேட்டெல்லாம் நமக்கு வந்து முக்கியமாக படலை. அப்படி தானே? ரைட். இந்த டேட்டெல்லாம் முக்கியமானது. ஒவ்வொரு மாதமும் பிறை எப்போ பிறக்குது, இந்த மாதம் எப்போ முடியுது, இதில் வந்து 13, 14, 15 எது, இதெல்லாம் நமக்கு தெரியும் இன்ஷா அல்லாஹ். சரியா? குட். சரி, இப்னு தைமியாவுக்கு வருவோம். ஹிஜ்ரி 661 பிறக்கிறாங்க. இப்னு தைமியா பிறந்தது வந்து ஈராக்கினுடைய ஹர்ரான் அப்படிங்கிற நகரத்தில். இன்றைக்கு அது வந்து துருக்கியில் இருக்குது. துருக்கியினுடைய தென்கிழக்கு எல்லை பகுதியில் இருக்குது. ஈராக்குக்கு கொஞ்சம் மேலே. அந்த காலத்தில் அது ஈராக்கில் இருந்துச்சு, இன்றைக்கி துருக்கிக்குள்ளே இருக்குது. ஹர்ரான் அப்படிங்கிறது மிக பழைய நகரங்களில் ஒன்று. எந்த அளவுக்கு பழசு அப்படின்னா, நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அந்த கப்பலில் போனாங்க இல்லையா? வெள்ளம், உலகம் முழுக்க வெள்ளம் வந்துச்சு. நூஹ் அலைஹிஸ்ஸலாம் கப்பலில் ஏறிக்கிட்டாங்க. நூஹ் அலைஹிஸ்ஸலாமும் ஈமான் கொண்டவர்களும் அந்த கப்பலில் ஏறிக்கிட்டாங்க. அப்புறம் வெள்ளம் வடிஞ்ச பிறகு அந்த கப்பல்லேருந்து எல்லாம் இறங்குறாங்க. இறங்கி பல பகுதிகளுக்கு போகிறாங்க. அப்போது அந்த மக்கள் வந்து முதல்ல செட்டில் ஆகி உருவாக்கின ஊர் ஹர்ரான் அப்படின்னு வரலாற்று ஆசிரியர்கள் சொல்லுவாங்க. அது உண்மையாக என்ன நமக்கு தெரியாது. ஆனால் வரலாற்று ஆசிரியர்களில் பலருமே ஹர்ரான் தான் அந்த ஊர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு அடுத்தது இன்னும் அதை விட அதிகமான வரலாற்று ஆசிரியர்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய சொந்த ஊர்லேருந்து வெளியேறி ஹிஜ்ரத் செஞ்சு வரும்போது ஹர்ரானில் தான் சில வருஷங்கள் தங்கி இருந்தாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய சொந்த ஊர் எது? அவங்கள நெருப்பு குண்டத்தில் போட்டாங்களே அந்த ஊர் தான் சொந்த ஊர். சொந்த ஊர் சும்மா கிடையாது, தூக்கி நெருப்புலேயே போட்டுருவோம். ஏன்? கொள்கையை சொன்னால், தௌஹீதை சொன்னால்
சொந்த ஊருக்காரங்க வந்து தௌஹீதை ஏற்றுக்கல, ஷிர்கில் இருக்கிறாங்கன்னா என்ன செய்வாங்க? தூக்கி நெருப்பில் கூட போடுவாங்க இல்லையா? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய சொந்த ஊர் என்று வரலாற்று அறிஞர், குர்ஆன் ஹதீஸ்ல அப்படி இல்லை, வரலாற்று அறிஞர்கள் சுட்டி காண்பிக்கிறது ஈராக்கினுடைய உர் அப்படிங்கிற பகுதி. இன்னைக்கு அது உர்ஃபா அப்படிங்கிற பேர்ல இருக்கு. அதுவும் அந்த துருக்கி எல்லையை ஒட்டி தான் இருக்கு. அங்கே இருந்து அந்த நெருப்பில் தூக்கி போட்டாங்க இல்லையா? அதுக்கு பிறகு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் வெளியே வந்துடுறாங்க. நெருப்பு அவங்கள ஒன்றுமே செய்யலை, அல்லாஹ் பாதுகாத்துட்டாங்க. வெளியே வந்து அந்த ஊரை, அதுக்கு பிறகு அந்த ஊரை விட்டு வெளியேறிடுறாங்க, ஹிஜ்ரத் செஞ்சு வெளியேறிடுறாங்க. கூட எத்தனை பேர் வந்தாங்க? அவங்க மனைவி சாரா, அவங்களுடைய உறவினர் கசின் யாரு? ஒரு ஆண். யார் அது? லூத் அலைஹிஸ்ஸலாம். எப்பேற்பட்ட நபி, அல்லாஹ்வுடைய மிக நெருங்கிய தோழர் இல்லையா, ஹலீலுல்லாஹ். ஆனால் அந்த நபி அந்த நெருப்பு குண்டத்திலேயே வெளியே வந்து அதுக்கு பிறகு இந்த ஊரை விட்டு ஹிஜ்ரத் செஞ்சு போகணுன்னு வரும்போது 2 பேர் தான் வந்தாங்க. ஒன்று அவங்க மனைவி சாரா, இன்னொன்று அவங்க நெருங்கிய உறவினரான லூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். இவங்க 2 பேர் தான். அப்போ லூத் வந்து நபி ஆகலை. அப்புறம் அங்கேன்னு வந்து அவங்க ஹர்ரானில் சில வருஷங்கள் தங்கி இருந்து அதுக்கு பிறகு பலஸ்தீனுக்கு போயிடுறாங்க. அதில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ஹிப்ரான் பகுதியில் குடியேறாங்க. அங்கே தான் மரணிச்சாங்கன்னு வரலாற்று ஆசிரியர்கள் சொல்லுவாங்க. ஹிப்ரான் நகரம் இன்றைக்கி இருக்கு, இஸ்ரேல் ஆக்கிரமித்து வச்சிருக்கு. லூத் அலைஹிஸ்ஸலாம் வந்து அந்த பலஸ்தீனுடைய இன்னொரு பகுதியில் இருந்தாங்க. எந்த பகுதியில்? ஒரு இரட்டை நகரம். இரட்டை நகரம்னா என்ன? பக்கத்தில் பார்த்து 2 இருக்கும், ஆனால் 2 ஒரே ஒரு மாதிரி. இந்தியாவில் அந்த மாதிரி இரட்டை நகரம் இருக்குது இல்லையா? எங்கே இருக்குது? ஹைதராபாத், சிக்கந்தராபாத், ட்வின் சிட்டிஸ்ன்னு சொல்லுவாங்க. ஹைதராபாத், செகண்டராபாத் அப்படிதானே சொல்லுவாங்க. அது செகண்டராபாத்ல சிக்கந்தர் ஆபாத், ஹைதர் ஆபாத். சரி, அப்போ அந்த மாதிரி ஒரு ட்வின் சிட்டி இருந்துச்சு. அது என்னது? சோதோம் கொமோரா அப்படின்னு இருந்துச்சு. அந்த ஊருக்கு தான் போய் செட்டில் ஆகிறாங்க லூத் அலைஹிஸ்ஸலாம். அப்போ அந்த ஊரில் உள்ள மக்கள்கிட்ட ஒரு பெரிய பிரச்சனை இருந்துச்சு. என்னது? இது ஹோமோசெக்சுவாலிட்டி, ஓரினச்சேர்க்கை, குறிப்பாக ஆணும் ஆணும் சேருதல் இருந்துச்சு. அப்போ லூத் அலைஹிஸ்ஸலாம் அந்த மக்களுக்கு தௌஹீதையும் சொல்கிறாங்க, ஹோமோசெக்சுவாலிட்டி ஓரினச்சேர்க்கையை எதிர்த்து பிரச்சாரமும் பண்ணுறாங்க. ஆனால் அந்த மக்கள் பிடிவாத மாதிரி நீடிக்கிறாங்க. அப்போ அல்லாஹ்வுடைய தண்டனை ஒரு கட்டத்தில் வருது. மலக்குகள் வர்றாங்க. அது குர்ஆன்லேயே பார்க்கலாம். வந்து இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் வீட்டுக்கு வந்து பார்க்கறது, பேசுறது எல்லாமே குர்ஆனில் வரும். அதுக்கு பிறகு என்ன செய்கிறாங்க? அந்த ஊரையே அடியோட பேர்த்து எடுத்து வானம் வரைக்கும் எடுத்துகிட்டு போய் அங்கேருந்து தலைக்கீழ திருப்பி பூமியில் ஓங்கி அடிக்கிறாங்க. அந்த மலக்கு அடித்த வேகத்தில் பூமிக்கு உள்ளே போயிடுது. அந்த இடம் பள்ளமாயிடுது. அந்த பள்ளத்தில் வந்து உள்ளேருந்து தண்ணி வெளியே வந்து தேங்கிடுது. அதுதான் டெட் சி. இன்றைக்கி மேப்பில் பலஸ்தீனில், அதான் இஸ்ரேலில் பார்க்குறோம் இல்லையா, டெட் சி, சாவு கடல் ஒன்று இருக்குது பாருங்க. அது அந்த இரட்டை நகரங்கள் இருந்த பகுதி. எல்லாம் தண்டிச்ச இடம். பூமிக்குள்ள எல்லாம் புகஞ்சிட்டாங்க. அந்த தண்ணி கூட வந்து இன்னைக்கு குடித்தா தாகம்லாம் தீர்க்காது. அந்த அந்த டெட் சீல மீன் அந்த மாதிரி எதுவுமே இருக்காது, உயிரினங்களே வசிக்காது. அந்த மாதிரி அது லூத் அலைஹிஸ்ஸலாம். சரி, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இங்கே செட்டில் ஆகிட்டாங்க. இப்போ இதெல்லாம் முக்கியமே இல்லை. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சில காலம் தங்கி இருந்த இடம் ஹர்ரான். அதற்கு பிறகு நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்த பிறகு அங்கே பலரும் இஸ்லாமை ஏற்றுக்கிட்டாங்க. ஒரு கட்டத்தில் ஹம்பலி மதுஹபினுடைய அறிஞர்கள் அதிகமாக வசித்து வந்த ஒரு ஊராக மாறிச்சு. இப்னு தைமியாவோட குடும்பம் அப்படி ஒரு குடும்பம். இப்னு தைமியாவுடைய பாட்டனார் பேர் தெரியுமா? இப்னு தைமியாவோட பேர் என்ன? முதலாவது சொல்லுவாங்க. இப்னு தைமியாங்கிறது பேர் கிடையாது. இப்னு அப்படின்னா சன் ஆஃப், இன்னாருடைய மகன் அர்த்தம். தைமியாவுடைய மகனா? இல்லை, தைமியா அவங்கள 8 தலைமுறைக்கு பின்னாடி. அவங்க பேர் என்ன? அவங்க பேர் அஹ்மத். அவங்க தந்தை பேர் அப்துல் ஹலீம். அவங்களுடைய தந்தை, அதாவது இப்னு தைமியா பாட்னார் பேர் அப்துல் சலாம். இல்லை, அந்த பாட்டனார் அப்துல் சலாம் இருக்கிறார் இல்லையா, அவர் ஹம்பலி மதபினுடைய மிக முக்கியமான அறிஞர்கள் உள்ளவர். அப்துல் சலாமுக்கு ஒரு பட்ட பேர் உண்டு, மஜிதுத்தீன் அப்படின்னு பேர் உண்டு. அவங்களுக்கு கொன்னியா வந்து அபுல் பரக்காத். மஜிதுத்தீன் அபுல் பரக்காத் அப்துல் சலாம் இப்னு தைமியா. இவங்க வந்து ஹம்பலி மதபினுடைய மிக முக்கியமான அறிஞர்களில் உள்ளவங்க. எந்த அளவுக்கு அப்படின்னா, ஹம்பலி மதபை பொறுத்த வரைக்கும் அந்த காலகட்டத்தில் மஜிதுத்தீன் இப்னு தைமியாவும் இப்னு குதாமா அல் மக்திசியும் ஒரே நிலைப்பாடு எடுத்துட்டாங்கன்னா அதுதான் ஹம்பலி மதபுடைய நிலைப்பாடு. அந்த அளவுக்கு மஜிதுத்தீன் இப்னு தைமியா ஹம்பலி மதபுடைய மிக முக்கியமான அறிஞர்.
அவங்க சட்டம் சம்பந்தமான ஹதீஸுகளை மட்டும் தொகுத்து எடுத்து தனி ஒரு ஹதீஸ் நூலாக ஆக்குறாங்க. அதுதான் அல் முன்தகா உல் அஹ்பார் மின் கலாம் சையீதுல் அஹ்யார் அப்படின்னு பேர். அந்த அல் முன்தகா உல் அஹ்பாரைத்தான் அதற்கு ஒரு 600 வருடங்களுக்கு பிறகு யமனை சேர்ந்த இமாம் அஷ்-ஷௌகானி எடுத்து விளக்க உரை கொடுக்குறாங்க, ஷரஹ் செய்கிறாங்க. அதுதான் நைலுல் அவ்தார். அப்போ அந்த கிதாப் இன்றைக்கும் பல இடங்களில் படிக்கப்படுது, பாடமாக நடத்தப்படுது. இப்னு தைமியா வந்து சாதாரண குடும்பத்தில் வரலாம். குடும்பமே அறிஞர்களோட குடும்பம், சாதாரண அறிஞர்களோட குடும்பம் கிடையாது. அது ஹம்பலி மதவிலும் மிக முக்கியமான அறிஞர் அப்படின்னு சொல்லக்கூடிய அறிஞருடைய குடும்பம். இப்னு தைமியாவுடைய தந்தையுமே அதே மாதிரி தான், பெரும் அறிஞர். அப்போ இப்னு தைமியா வந்து ஒரு அறிஞர் குடும்பத்தில் பிறந்து அந்த வீட்டிலேயே அந்த கல்வியோடு தான் வளர்கிறாங்க. அப்போ அவங்களுடைய முதல் ஆசிரியர்கள்னால் யார் யார்? அவங்க தந்தை, சிறிய தந்தை, அவங்க மாமி யார்? தந்தையினுடைய சகோதரி, அவங்களே பெரும் ஒரு அறிஞர். அவங்களெல்லாம் படிக்கிறாங்க. பெண் அறிஞர்கள்லாம் இருந்திருக்கிறாங்க. இன்றைக்கி பெண் அறிஞர்கள் யாரும் நம்மள்கிட்ட இருக்கிறாங்களா? நம்ம ஊரில் கிடையாது இல்லையா? ஆனால் அங்கே பாருங்க பெரும் பெரும் பெண் அறிஞர்கள்லாம் இருந்திருக்கிறாங்க. அப்போ இப்னு தைமியா அந்த குடும்பத்தில் தான் பிறந்து வளர்கிறாங்க. இப்னு தைமியாவுக்கு சின்ன வயசுலேயே வந்து புத்தி கூர்மையும் ஞாபக சக்தியும் அதிகம் என்று எல்லாருமே ஏற்றுக்கிட்டாங்க. அவங்க குர்ஆனை மனப்பாடம் பண்ணுறாங்க, பல ஆயிரக்கணக்கான ஹதீஸ்களை மனப்பாடம் பண்ணுறாங்க. எந்த கிதாப் படித்தாலும் மனப்பாடம் பண்ணியிருப்பாங்க. ரொம்ப வேகமாக அவங்களுக்கு மனப்பாடம் ஆகிடும். வெறும் மனப்பாடம் மட்டும் இல்லை, அதை ஆழமாக புரிஞ்சிக்குவாங்க. கற்றுக் கொடுக்குற ஆசிரியர்களுக்கு ஆச்சரியமாக இருக்கும். அவங்களுக்கு இல்லாத புரிதெல்லாம் இப்னு தைமியாவுக்கு இருக்கும். இப்னு தைமியாவுக்கு 17 வயசு இருக்கும்பொழுது அவங்களுடைய ஆசிரியர் ஒருத்தர், இவர் ஃபத்வா கொடுக்க தகுதி வாய்ந்தவர் அப்படின்னு சொல்லி அறிவிச்சிடுறாங்க. 17 வயசுலேயே முஃப்தி ஆகிட்டாங்க. இன்றைக்கி 17 வயசில் நம்ம என்ன வரோம்? +2 முடிக்கிறோம் இல்லையா? எப்போ அறிஞர் ஆகுறது? ஆனால் பாருங்கள், அன்றைக்கி முஸ்லீம்கள்கிட்ட இருந்த கல்வி முறை அப்படிங்கிறது 17 வயசுலேயே ஒருத்தர் அறிஞர் ஆக்குது. ஆனால் இன்றைக்கி 17 வயசில் இன்றைக்கி இருக்கிற கல்வி முறை நம்மளை என்னவாக்குது? +2 அப்படின்னு தான் ஆகுது. +2 வச்சுட்டு என்ன வேலைக்கு பார்க்க போகிறது? ஒரு வேலைக்கும் போக முடியாது இல்லையா? கல்வி முறைகளில் மாற்றங்கள் என்னென்ன விதமான அநியாயங்கள் ஏற்படுத்தி இருக்குதுன்னு பாருங்கள். அப்போ இப்னு தைமியா 17 வயசுலேயே வந்து பெரும் அறிஞராக ஆகிடுறாரு. அவங்க தந்தை மரணித்த பிறகு, இப்னு தைமியாவுக்கு 22 வயசு இருக்கும்போது தந்தை மரணிச்சிடுறாங்க. அவங்க அந்த திமிஷ்க் நகரத்துடைய, டமாஸ்கஸ் நகரத்தினுடைய மிக முக்கியமான ஒரு மதரசா, அதாவது ஹதீஸ் சுக்கரியா அப்படின்னு பேர், அதில் உஸ்தாதாக இருந்தாங்க, ஆசிரியராக இருந்தாங்க. அவங்க மரணித்த பிறகு இப்னு தைமியா அந்த இடத்துல ஆசிரியராக 22 வயசில் ப்ரொஃபஸர் ஆகிட்டாங்க அவங்க. அப்போ இப்னு தைமியா பாடம் நடத்தும் போது அறிஞர்கள்லாம் வந்து உட்காராங்க. முதல் பாடத்திலேயே டமாஸ்கஸுடைய மிக முக்கியமான அறிஞர்கள், அவங்க தான் முஸ்லீம் உலகனுடைய மிக முக்கியமான அறிஞர், அவங்க எல்லாருமே வந்து பாடத்துக்கு உட்காடுறாங்க. இப்னு தைமியா வந்து ஒரு துறைன்னு இல்லை. இப்போ குரானுடைய விளக்கம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா தஃப்சீர் அப்படின்னு சொல்லுவாங்க. குரான் விளக்கத்துக்கு அந்த தஃப்சீரில் இப்னு தைமியாவுக்கு ஆழமான கல்வியும் அறிவும் உண்டு. ஹதீஸ் எடுத்தாலும் அப்படி தான். இப்னு தைமியாவுக்கு ஒரு ஹதீஸ் தெரியலன்னா அப்படி ஒரு ஹதீஸே கிடையாதுன்னு எடுத்துக்கணும் அப்படின்னு ஹதீஸ் துறையோட மிக முக்கியமான அறிஞர்கள்லாம் சொன்னாங்க. அந்தளவுக்கு பலாயிரக்கணக்கான ஹதீஸ்கள் அவங்களுக்கு மனப்பாடம். சும்மா மனப்பாடம் கிடையாது. அந்த ஹதீஸுடைய அறிவிப்பாளர் தொடர், அந்த அறிவிப்பாளர் தொடரில் வரக்கூடிய எந்த அறிவிப்பாளர் வந்து நம்ப தகுந்தர், பலகீனமான, இதெல்லாம் இப்னு தைமியாவுக்கு மனப்பாடமாக தெரியும். அப்புறம் அந்த ஹதீஸை விளக்குதல் அப்படிங்கிறதுல ஆழமான ஒரு கல்வி விளக்கம் உண்டு அவங்களுக்கு. அதே போல் தான் ஃபிக்ஹ் அப்படின்னா என்ன? இப்போ மார்க்க சட்டங்கள், அதனுடைய விளக்கம், அப்போ அதுவும் அவங்களுக்கு ஆழமாக தெரியும். அக்கீதா, மார்க்க அடிப்படை நம்பிக்கைகள், அதுவும் ஆழமாக தெரியும். அதில் வழிகேட்ட பிரிவோட நம்பிக்கை கூட தெரியும். ஷியாக்களுடைய கொள்கை என்ன, முஅத்தஸிலாவுடைய கொள்கை என்ன, அஷாயரோட கொள்கை என்ன, அது ஷியாவை விட அதிகமாக உங்களுக்கு தெரியும், முஅத்தஸிலா விட அதிகமாக தெரியும், அஷாயரா விட அதிகமாக தெரியும். எந்த அளவுக்குன்னா வந்து அறிஞர்கள் சொல்லுவாங்க, ஒருத்தர் இப்னு தைமியா கிட்ட ஒரு விஷயத்தை பற்றி போய் பேசுகிறார். ஒருத்தர் சாதாரண மனுஷன், ஒரு அறிஞர் போய் பேசுகிறார், தன்னுடைய துறையை பற்றி பேசுகிறார். அப்போ இப்னு தைமியா கிட்ட பேசும்போது அவர் நினச்சிக்கு வரான், அந்த அறிஞர் நினச்சிக்கு வரான், இப்னு தைமியாவுடைய ஸ்பெஷலைசேஷனே இந்த சப்ஜெக்ட் தான் போல இருக்குது, இப்னு தைமியா இந்த துறையில் தான் ஆழ்ந்த கல்வி கற்றவர் போல தெரியுது அப்படின்னு நினைப்பாங்க. ஆனால் அந்த துறைக்காரர் மட்டும் இல்லை, எந்த துறைக்காரர் பேசினாலும் அப்படி தான் நினைப்பாங்க. அந்த காலகட்டத்தில் எல்லா கல்வித்துறையும் படித்தாங்க. அது இஸ்லாமுடைய கல்வித்துறை மட்டும் இல்லை. இப்னு தைமியாவுக்கு மேத்தமெட்டிக்ஸ்லாம் இன்டெப்த்தாக தெரியும், அட்வான்ஸ்டாக தெரியும். அஸ்ட்ரானமி, அந்த காலகட்டத்தில் அஸ்ட்ரானமியுடைய அதிகபட்ச கேள்வி எதுவும் அது இப்னு தைமியாவுக்கு தெரியும். கெமிஸ்ட்ரி டீட்டெயிலாக தெரியும். மந்திரவாதிகளாக இருக்கிறாங்கல்ல, இன்றைக்கி அதெல்லாம் வந்து நிறைய மந்திரவாதிகள் சூஃபி ஷேக் அப்படின்னு சொல்லிட்டு சுற்றிட்டு இருக்கிறாங்க. உண்மையான சூஃபிகள்ங்கிறது தனி. சில சூஃபி ஷேக்குங்கள்லாம் வந்து மந்திரம் தந்திரம்லாம் செஞ்சுட்டு அதெல்லாம் கராமத்,
அற்புதங்கள் அப்படின்னு அடிச்சு விட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. மக்களும் ஆஹா இவர்கிட்ட கராமத்து வெளிப்படுது, இவர் பெரிய சூஃபி ஷேக் போல இருக்குது அப்படின்னு நினச்சிக்கிறாங்க. இப்னு தைமியா காலகட்டத்திலே அது பரவலாக இருந்துச்சு. இப்னு தைமியா வந்து அவங்களுக்கு பல கோணங்களில் மறுப்பு கொடுத்தாங்க. ஒன்று, உண்மையான அவுலியா யாரு அப்படிங்கிறதுக்கு தனி கிதாபே எழுதினாங்க. அல் ஃபுர்கான் பைன அவுலியா உர் ரஹ்மான் வ அவுலியா உஷ் ஷைத்தான். அர் ரஹ்மான் அதாவது அல்லாவுடைய அவுலியா யாரு, ஷைத்தானுடைய அவுலியா யாரு அப்படிங்கிறத குர்ஆன் ஹதீஸ் ஆதாரங்களோட சஹாபா விளக்கத்தோட தெளிவாக எழுதி கொண்டு வந்தாங்க. அப்போ இதில் வந்து சில அற்புதங்கள் நடக்குது இல்லையா? நபி வழியை பின்பற்றவங்க மூலமாக சில அற்புதங்கள் வெளிப்படும். நபிமார்களுக்கு சில அற்புதங்கள் வெளிப்படும். அதுக்கு என்ன பேர் அரபியில்? முஅஜிஸா அப்படின்னு சொல்லுவாங்க. நபிமார்களுக்கு வந்த அற்புதங்களுக்கு முஅஜிஸா அப்படின்னு பேர். இதே நபிமார்கள் அல்லாதவர்களுக்கு அற்புதங்கள் வந்தால் கராமா அப்படின்னு சொல்லுவாங்க. பேச்சு வழக்கில் கராமத், முஅஜிஸாத் கராமத் அப்படின்னு சொல்லுவாங்க. கராமத்துன்னு ஒன்று இருக்குதுங்கிறதுக்கு குர்ஆன் ஹதீஸில் ஆதாரம் இருக்கா? நபிமார்கள் அல்லாதவங்களுக்கு அற்புதங்கள் வெளிப்படும் அப்படிங்கிறதுக்கு குர்ஆன்லேயே இருக்கு. சூரத்து மரியம் அலைஹிஸ்ஸலாம் நபியா? கிடையாது. ஆனால் ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் நபி. மரியம் அலைஹிஸ்ஸலாமை பார்க்கறதுக்கு ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் வருவாங்க. மரியம் அலைஹிஸ்ஸலாம் கிட்ட என்ன இருக்கும்? ஒரு தட்டு நிறைய பழங்கள் இருக்கும். அது அந்த சீசனில் அந்த ஊரில் கிடைக்காத பழம். அதெல்லாம் யார் இதெல்லாம் கொடுத்தா அல்லாஹ் எனக்கு ரிஸ்க் கொடுக்குறாங்க அப்படின்வாங்க. அப்போ நபி அல்லாதவங்களுக்கும் அற்புதங்கள் நடக்குங்கிறதுக்கு இந்த சம்பவம் மரியம் அலைஹிஸ்ஸலாமுடைய சம்பவம் இருக்குது. ஆனால் அதுக்காக அற்புதம் நடந்தாலே அவங்கெல்லாம் வந்து அவுலியா அப்படின்னா சொல்லிட முடியாது. அது வந்து மேஜிக் ட்ரிக்கில் கூட பண்ணலாம், தந்திரங்களில் பண்ணலாம், அல்லது ஜின்களை பயன்படுத்தி மந்திரங்கள் வச்சும் பண்ணலாம். அப்போ இது வெறும் தந்திரமா அல்லது மந்திரமா? ஏன்னா ஜின்களை வச்சு பண்ண முடியுமா? ஜின்களை வசியப்படுத்த முடியுமா? ஜின்களை வசியப்படுத்த முடியுமா? இப்போ சூனியமெல்லாம் வச்சுட்டாங்க அப்படின்னு கேள்விப்படுறோம் இல்லையா? சூனியம் வைக்கிறதுக்கு எடுக்கிறதுக்கு யார்கிட்ட போவாங்க? நிறைய முஸ்லீம் ஊர்களில் பழக்கம் இருக்குது தானே. சூரிய எடுக்கிறதுக்கு யார்கிட்ட போவாங்க? சில ஊர்களில் வந்து கேரளாலேருந்து ஆட்கள் வந்து தங்கியிருப்பாங்க, தங்கல் அப்படின்னு சொல்லுவாங்க. தங்கல்கிட்ட போய் எடுக்கிறோன்னு சொல்லுவாங்க. இன்னும் சில இடங்கள்ல இதை எடுக்கிறதுக்கு என்ன ஹசரத்துங்க இருப்பாங்க. இந்த பள்ளிவாசலுடைய ஹசரத் வந்து அவர் தகடு போட்டு விடுவார், தாயத்து போட்டு விடுவார், சூனியம் வச்சாலும் அவர் எடுத்து விட்டுருவார், வெத்தலையில் மை போட்டு பார்த்து சொல்லிடுவார் அப்படின்லாம் வந்து சொல்லுவாங்க. இப்போ இதில் வந்து சும்மா ட்ரிக்ஸ் தந்திரம் மட்டும் பண்ணுறதும் உண்டு. அப்படி இல்லாமல் ஜின்களுடைய துணையோடு செய்கிறதும் உண்டு. ஜின்களுடைய துணையோட செய்தனே அப்படியே ஜின் நம்ம பேச்சு கேட்குமா? ஜின்களை நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியுமா? பண்ண முடியாது. அப்புறம் இவங்க பண்ணுறாங்களே அது எப்படி? ஜின்னு நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஜின்னுக்கு கீழ்ப்படிந்தால், ஜின்னை வணங்கினால் அந்த ஜின்னு நமக்கு சில விஷயங்களை செஞ்சு கொடுக்கும். அப்போ ஜின்னை நம்ம வசியம் பண்ணுறோமா? இல்லை. ஜின்னு தான் அந்த மனிதனை அல்லாஹ்வை வணங்குறதை விட்டுட்டு தன்னை வணங்க வைக்கிது. அதன் மூலமாக அந்த மனிதனுக்கு சில விஷயங்கள் செஞ்சு, என்னை இப்படி வணங்குனா நான் உனக்கு செஞ்சு தரேன், நீ குர்ஆனை இப்படி கேவலப்படுத்தினா நான் உனக்கு சில விஷயங்களை செஞ்சு தரேன் அப்படின்லாம் இருக்கும். இப்போ சில தாயத்தெல்லாம் இருக்குது, தாயத்தில் குர்ஆன் ஆயத்து இருக்கும், தாயத்தை திறந்து பார்த்தா குர்ஆன் ஆயத்து இருக்கும். உடனே நம்ம மக்கள் என்ன சொல்லுவாங்க, குர்ஆனை தப்பா எழுதி வச்சிருக்கிறாங்க, நீ வந்து அந்த தாயத்தை போட்டு அஜத்தை குறை சொல்லிட்டியே அப்படின்வாங்க. ஆனால் நல்லா பாருங்க, அந்த குர்ஆன் ஆயத்தை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அந்த குர்ஆன் ஆயத்தை முடிக்கும் போது பார்த்தீங்கன்னா முன்னாடி கொஞ்சம் நம்பர் இருக்கும், பின்னாடி கொஞ்சம் நம்பர் இருக்கும். அந்த நம்பர் அரபி நம்பராக இருக்கும். ஏன் அந்த நம்பர் அங்கே எழுதுறாங்க? அந்த நம்பர்களை கூட்டினா சில வார்த்தைகள் வரும். அந்த வார்த்தைகளோட அர்த்தம் என்ன அப்படின்னா, இந்த ஆயத்து வருது பார்த்தீங்களா, உதாரணத்துக்கு அல்லாஹு லா இலாஹ இல்லா ஹுவல் ஹய்யுல் கய்யூம் ஆயத்துல் குர்சி எழுதி வச்சிருக்கிறாங்க. அதுக்கு முன்னாடியே பின்னாடியே நம்பர் எழுதுறாங்க, இல்லை அரபி எழுத்துல. அந்த நம்பரில் கூட்டினா சில வார்த்தைகள் வரும்னு சொன்னோம் இல்லையா? அது என்ன வார்த்தைன்னா, இதை நான் மறுக்கிறேன். எதை மறுக்கிறேன்? அல்லாஹு லா இலாஹ இல்லா ஹுவல் ஹய்யுல் கய்யூம் நான் மறுக்கிறேன். அந்த ஆயத்து முடிஞ்ச பிறகு சில நம்பர் எழுதி வச்சிருப்பாங்க. அதுக்கும் கிட்டத்தட்ட அதே அர்த்தம் தான், இதை நான் வெறுக்கிறேன் அப்படின்னா எழுதி வச்சிருப்பாங்க. இதர் விவரம்லாம் புரியாமல் பாருங்கள், அவங்க தாயத்தில் குர்ஆன் ஆயத்து தான் இருக்குது. நல்லா கவனித்து பார்த்தா தெரியும், குர்ஆன் ஆயத்தில் நம்பர் இருக்கும், அல்லது நட்சத்திரம் அந்த மாதிரி சில சிம்பல்லாம் போட்டு வச்சுருப்பாங்க. இதெல்லாம் வந்து அதை மறுக்கிறேன், அதை வெறுக்கிறேன், அதை நான் வந்து கேவலப்படுத்துகிறேன் அப்படிங்கிற அர்த்தத்தில் இருக்கும். இதெல்லாம் வந்து வெறும் தந்திரம், ட்ரிக்ஸு கிடையாது, இது மந்திரம். அந்த மந்திரங்களை சொன்னால் தான் அந்த ஜின்னு வரும். அதுக்கு பிறகு அந்த ஜின்னு வந்து என்ன ஷிர்க்கை செய்ய சொல்லுதோ, என்ன பாவத்தை செய்ய சொல்லுதோ அதை அந்த மனிதர் செய்தால் அவருக்கு அந்த ஜின் சில விஷயங்களை செஞ்சு கொடுக்கும்.
ஜின்னு ரொம்ப வேகமாக பறக்கும், டக்குன்னு இப்படி கண்ணு மூடி திறக்கிறதுக்குள்ளே அங்கேயும் அங்கே போயிடும். அப்படியா? யார் சொன்னாங்க? குர்ஆனில் வருது. சூரத்து சபா, அதில் சுலைமான் அலைஹிஸ்ஸலாமுடைய வரும்போது அந்த சபா நாட்டு அரசி பில்கீஸ் அவங்க இருக்கிறாங்க. அப்போ அவங்கள பற்றி சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் கிட்ட ஒரு பறவை வந்து சொல்லும், அங்கே வந்து அவங்க சூரியனை வணங்கிட்டு இருக்கிறாங்க, நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ சுலைமான் அலைஹிஸ்ஸலாமுடைய அந்த அரசவையில் ஜின்களும் இருப்பாங்க. அதில் இஃப்ரீத் அப்படிங்கிற ஜின் என்ன சொல்லலாம், நீங்கள் கண்ணை மூடி திறக்கிறதுக்குள்ளே அவங்களுடைய அந்த சிம்மாசனத்தை நான் அப்படி தூக்கிட்டு வந்து வச்சிட முடியும். ஜின்கள் கண்ணு மூடி திறக்கிறதுக்குள்ள ஒரு பகுதி, அந்த சபா நாடுங்கிறது யமன் பகுதியில் இருந்துச்சுன்னு வரலாற்று ஆசிரியர் சொல்கிறாங்க. யமன்லேருந்து பலஸ்தீனுக்கு, சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் இருந்தது பலஸ்தீன், யமன்லேருந்து பலஸ்தீனுக்கு கண்ணு மூடி கண்ணை திறக்கிறதுக்குள்ள ஒரு சிம்மாசனத்தை கொண்டு வந்து வச்சிட முடியும்னு இஃப்ரீத் சொல்லுது. அந்த இஃப்ரீத்துக்கு ஜின்னில் ஒரு வகை. அப்போ இதெல்லாம் செய்ய முடியும். இப்போ இதெல்லாம் ஒழுங்காக விளங்காமல் தான் வந்து நம்ம பிஜேடி டிஎன்டிஜே தௌஹீத்வாதிகள்லாம் வந்து அதெல்லாம் நடக்காது, இதுக்கெல்லாம் குர்ஆன் ஹதீஸ்ல ஆதாரம் இல்லை. இப்போ நான் சொன்னேன் ஆதாரம். சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அதெல்லாம் மறுத்தாங்களா? ஒன்றெல்லாம் தூக்கிட்டு வர முடியாது, சும்மா வாயை மூட்டை உட்காருன்னு சொன்னாங்களா? இல்லையே. அது என்னால் முடியும்னு அது சொல்லுது, அது எல்லாம் சொல்லி காண்பிக்கிறாங்களே. அப்போது ஜின்கள் அதையெல்லாம் செய்ய முடியும். இப்போ மந்திரவாதிகள் இந்த ஜின்களை கொண்டு தான் இப்படிலாம் செய்கிறாங்க. நிறைய மந்திரவாதிகளுக்கு அதெல்லாம் செய்ய தெரியாது, வெறும் மேஜிக் ட்ரிக்கு தான், கண்கட்டு வித்தைன்ற மாதிரி அப்படி செஞ்சுருவாங்க. அதை வந்து நம்ம ஏமாந்துருவாங்க. நிறைய மந்திரவாதிகளுக்கு வந்து உளவியல் சைக்காலஜி நல்லா தெரியும், நம்ம வாயை கிண்டி நம்மளை பற்றி விஷயத்தை அவங்க சொல்லிடுவாங்க. நம்ம முகத்தை பார்த்தே உங்களுக்கு இந்த பிரச்சனை இருக்குது கரெக்டாக அப்படின்றவாங்க. இதெல்லாம் வந்து சைக்காலஜி தெரிஞ்சு பேசுறது. ஆனால் சிலர் வந்து ஜின்களை பயன்படுத்தவும் செய்வாங்க. அப்போ ஆனால் அவங்களாம் என்ன சொல்லிக்குவாங்க, நாங்கள் வந்து அல்லாஹ்வுடைய அவுலியா அப்படின்னு சொல்லிக்குவாங்க. அவுலியானா என்ன அர்த்தம்? அந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தம்? வலா அப்படிங்கிற வார்த்தை இருக்கு. வலா அப்படின்னா நேசிக்கிறது. அல் வலா வல் பரா கேள்விப்பட்டிருக்கிறோம் இல்லையா? அல் வலா அப்படின்னா நேசிக்கிறது. அது அதுலேன்னு வரத்தான் வலி அப்படிங்கிற வார்த்தை. வலினா நேசத்துக்குரியவர், நண்பர், பாதுகாவலர், இந்த அர்த்தங்கள்லாம் உண்டு. இப்போ வலி அப்படின்னா என்ன? நேசத்துக்குரியவர், நண்பர், பாதுகாவலர், இதெல்லாம் அர்த்தம். அல்லாஹ் சொல்கிறாங்க, அல்லாஹு வலியுல்லதீன ஆமனு, ஈமான் கொண்டவருக்கு அல்லாஹ் தான் வலி அப்படின்னு சொல்கிறாங்க. குர்ஆனில் வருது. எங்கே வருது? ஆயத்துல் குர்சி ஓதுறோமா? ஆயத்துல் குர்சி எந்த சூறாவில் வருது? சூரத்துல் பக்கரா, 2வது சூறா. எத்தனாவது ஆயத்து இது? நிறைய பேருக்கு ஆயத்துல் குர்சி குர்ஆனில் இருக்குதுன்னே தெரியாது. இல்லை ஆயத்துல் குர்சி குர்ஆனில் இருக்குதா அப்படின்னு கேட்பாங்க. ஆயத்துல் குர்சி குர்ஆனில் தான் இருக்குது, குர்ஆனுடைய ஒரு ஆயத், அதனால தான் ஆயத் அல் குர்சி அப்படின்னு சொல்கிறோம். ஆயத்துல் குர்சி குர்ஆனுடைய 2வது சூறா சூரத்துல் பக்கராவினுடைய ஒரு ஆயத், 255வது ஆயத். அதுக்கு அடுத்ததுக்கும் அடுத்த ஆயத் 257வது ஆயத்தினுடைய ஆரம்பம் தான் அல்லாஹு வலியுல்லதீன ஆமனு, ஈமான் கொண்டவர்களுக்கு அல்லாஹ்வே வலி என்று சொல்கிறாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஈமான் கொண்டவர்களுக்கு அல்லாஹ் தான் பாதுகாவலர், ஈமான் கொண்டவர்களுக்கு அல்லாஹ் நண்பர், ஈமான் கொண்டவர்களுக்கு அல்லாஹ் நேசிக்கக்கூடியவர் அப்படின்னு அர்த்தம். அந்த வலி அப்படிங்கிற வார்த்தையுடைய பன்மை தான் அவுலியா. அப்போ அவுலியாங்கிறது ஒரு நபருக்கு சொல்கிறது இல்லை. அங்கே அவுலியாவுடைய கபர் இருக்குது தெரியுமா? இல்லை, அது வலியுடைய கபர் இருக்குது. நிறையா இருந்தால் தான் அவுலியா, ஒருத்தராக இருந்தால் வலி. ஏன்? சரி, அப்போ வந்து வலி அவுலியா இருக்குது. அதே போல் குர்ஆன்ல அல்லாஹ் சொல்கிறாங்க, வல்லதீன கஃபரு அவுலியா உஹுமுத் தாகூத், காஃபிர்கள் தாகூத்தினுடைய அவுலியா. தாகூத்துன்னு என்ன? அல்லாஹ் அல்லாமல் எதெல்லாம் வணங்கப்படுதோ, எதெல்லாம் வந்து அல்லாஹ்வுடைய சட்டத்தை மீறுதோ அதெல்லாம் தாகூத். அப்போ தாகூத்தினுடைய அவுலியா யார்? காஃபிர்கள். அப்போ காஃபிர்கள் அவுலியாவே இருப்பாங்க. அப்போ அவுலியா அப்படின்னாலே சரியான வார்த்தை அப்படின்னு எடுத்துக்கூடாது. யாருடைய வலி அல்லது யாருடைய அவுலியா அப்படிங்கிறத பொறுத்து அது சரியானதா தவறானதா அப்படிங்கிறது இருக்குது. அதுதான் இமாம் இப்னு தைமியா அந்த கிதாபுக்கு பேர் எப்படி வைக்கிறாங்க, அல் ஃபுர்கான் பைன அவுலியா உர் ரஹ்மான் வ அவுலியா உஷ் ஷைத்தான். அர் ரஹ்மானுடைய அவுலியா, ஷைத்தானுடைய அவுலியா, இந்த ரெண்டுத்தையும் பிரித்து காட்டக்கூடிய அளவுகோல்கள் எவை? அதுதான் அந்த கிதாபுடைய பேர். அப்போ அவுலியா அப்படின்னாலே நல்லவங்க அப்படின்னு சொல்லிட முடியுமா? சரியானவங்கன்னு சொல்லிட முடியுமா? முடியாது. அது அல்லாஹ்வுடைய அவுலியாவா ஷைத்தானுடைய அவுலியாவா அப்படின்லாம் பார்க்கணும். இல்லை அவங்கள்ட்ட கராமத்து வருது, அப்போ அவுலியா தானே அப்படின்வாங்க. கராமத்து தான் வருதா, இல்லை வந்து அவங்க சும்மா தந்திரம் பண்ணுறாங்க, மேஜிக் ட்ரிக்கா? உண்மையில் அது கராமத்தானா, இல்லை ஜின்களுடைய துணை கொண்டு அவங்க வந்து ஏதாவது தப்பாக செய்கிறாங்களா? அது நீங்கள் விஷயம் புரியாதனால அதில் பார்த்துட்டு நீங்கள் கராமத்துன்னு நினச்சிக்கிறீங்களா? ஜின் துணை கொண்டு செஞ்சால் அது கராமத்து கிடையாது, அது ஷிர்கில் தான் இருக்கும். நீங்கள் அந்த ஜின் சொல்கிற மாதிரி ஏதாவது செஞ்சால் தான் அந்த ஜின் உங்களுக்கு அந்த வேலையை செய்யும்.
அந்த ஜின் வந்து நல்லதான் சொல்ல, நீ குரான் ஒரு தடவை ஓதி முடிச்சு நான் செஞ்சு கொடுக்குறேன் அப்படின்லாம் சொல்லாது. அதுக்கு பதிலாக குரானை கேவலப்படுத்தி நான் செஞ்சு தரேன் தான் சொல்லும். ஏன்னா நல்ல ஜின்கள் வந்து இதெல்லாம் செய்யாது. ஜின்களில் உள்ள கெட்ட ஜின்களில் உள்ள ஷைத்தான்கள் மட்டும்தான் இந்த மாதிரி மந்திரவாதிகள்கிட்ட வரும். இப்போ வந்து சூஃபி ஷேக்குங்கெலாம் பார்க்கலாம், நேராக வந்தோடனே அப்படி கொடுப்பாங்க. பார்த்தா ஒரு மோதிரம், தங்கம் மோதிரம் வரும். எங்கள் ஷேக் எனக்கு மோதிரம் கொடுத்தாரு. உங்கள் ஷேக் எங்கேயும் மோதிரம் கொடுத்தாரு? அவர் நல்லாவா உண்டாகு அப்படின்னு சொன்ன உடனே டக்குன்னு ஒரு மோதிரம் உண்டாகிறதுக்கு குன் ஃபயா குன் அப்படின்னு வர்றதுக்கு கிடையாது. அவர்கிட்ட அந்த இது பாருங்கள், ஜின் ஷைத்தான். அது எந்த நகை கடையில் போய் நான் அந்த ஒரு மோதிரத்தை திருடிட்டு வந்து உங்கள் இவர் கையில் கொடுத்துரும். ஆனால் அது கண்ணு மூடி திறக்கிறதுக்குள்ளே நடக்கும். அப்போ சூஃபி ஷேக் வந்து டக்குன்னு ஒரு தங்க மோதிரம் கொடுத்தாரு. பாருங்கள், அவர் மோதிரம்லாம் டக்குன்னு கொண்டு வராருன்னா எப்படிங்க முடியும்? அது வந்து அவுலியாவாக இருந்தால் தான் நான் சாத்தியம். அவுலியாவை ஷைத்தானாக இருந்தாலும் சாத்தியம் தான். அது எந்த நகை கடையிலேருந்து திருடி கொண்டு வந்து கொடுக்கும். டக்குன்னு ஒரு பிளேட் பிரியாணி கொடுத்தாருங்க அப்படின்னா அது எந்த ஹோட்டல்லேருந்து தூக்கிட்டு வரும்? எப்படி ஜின்கள் செயல்படுறது புரியல. அதுதான் சொல்கிறேன், குரானை ஒழுங்காக படித்து பார்த்தா தான் புரியும். ஒழுங்காக படிக்கணும், சும்மா படிக்கக்கூடாது. இஃப்ரீத் வந்து நான் சிம்மாசனத்தையே தூக்கிட்டு யமன்லேருந்து பலஸ்தீனுக்கு கொண்டு வருவோம், அதை கண்ணு மூடி கண்ணை திறக்கிறதுக்குள்ள அப்படின்னு சொல்லும் பொழுது, அப்போ ஜின்களில் சில வகையான ஜின்கள் இந்த மாதிரி தூக்கிட்டு வந்து கொடுக்க முடியும் அப்படிங்கிறத விளங்கிக்கணும். இப்போ இப்னு தைமியா வந்து இந்த மாதிரி ஜின்களை வச்சு என்ன செய்ய முடியுங்கிறதையும் படித்து வச்சுருந்தாங்க. மேஜிக் ட்ரிக்ஸ் என்ன பண்ணுவாங்க, தந்திரங்கள் என்ன செய்வாங்க, அதையும் படித்து வச்சுருந்தாங்க. அதில் வந்து சயின்ஸை யூஸ் பண்ணிலாம் கொஞ்சம் ஏமாத்து வேலையெல்லாம் பண்ணலாம். இப்போ அந்த காலத்தில் வந்து சில அதான் இந்த அவுலியான்னு சொல்லிட்டு சுற்றிற ஆட்கள் நெருப்பில் நடப்பாங்க. நெருப்பு அவங்களை ஒன்றுமே செய்யாது. பாருங்கள், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய அதே விஷயம் எங்களுக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இப்ராஹிம் நெருப்பில் பூந்தாங்க, நெருப்பு அவங்கள ஒன்றும் செய்யலை. நாங்களும் நெருப்பில் பூந்து நடந்து வரோம் பாருங்கள், நெருப்பு எங்களை ஒன்றும் செய்யலை. அப்போ அந்த நுபுவத்தினுடைய தொடர்ச்சி, அந்த விலாயத்துங்கிறது எங்கிட்ட இருக்குதானே, நாங்கள் வந்து வழி தானே, அவுலியா தானே அப்படின்லாம் கேட்பாங்க. இப்னு தைமியா இதை பற்றி விரிவாக படித்தவங்க. இது வந்து சில கெமிக்கல்ஸை பயன்படுத்தினா இந்த மாதிரி செய்ய முடியுன்றது இப்னு தைமியாவுக்கு தெரியும். அந்த கெமிக்கலை இப்போ இதெல்லாம் கலந்து உருவாக்கினா ஒரு கெமிக்கல் வரும், அதை தூக்கி மேலே தேய்ச்சிக்கிட்டோம் அப்படின்னா நெருப்பு மேலே பட்டாலும் எரியாது. அப்போ இப்னு தைமியா கெமிஸ்ட்ரியை டீப்பாக படித்ததுனால இது தெரியுது. இப்படி சொன்ன ஆட்களுக்கு இப்போ இப்னு தைமியா சவால் விடுறாங்க. என்ன சவால் விடுறாங்க? இதெல்லாம் பண்ணி இப்படி மேலே தேய்ச்சிக்கிட்டா தான் இது நடக்கும், அது எப்படி கலைக்கிறதுன்னு எனக்கு தெரியும். நீங்கள் வந்து வினிகர் சுடு தண்ணியெலாம் வச்சு நீங்கள் வந்து நல்லா எல்லாத்தையும் தேய்ச்சி குளிச்சிங்கன்னா அந்த கெமிக்கல்லாம் கலைஞ்சிரும். அப்போ எங்களுக்கு முன்னாடி வந்து அந்த மாதிரி வினிகரில் குளிச்சுட்டு அப்புறமா நெருப்புக்குள்ளே நீ நட பார்ப்போம். இப்போ யாரும் அதுக்கு ரெடியாக இல்லை, மாட்டிக்கிட்டோன்னு புரிஞ்சிச்சு. அப்போது ஒரு ஆளுமுக்கு வந்து சயின்ஸுன்னு தெரிஞ்சால் தான் சயின்ஸை வச்சு யார் ஃப்ராடு பண்ணுறாங்கன்றதும் தெரியும். இப்னு தைமியாவுக்கு அந்த மாதிரி கெமிஸ்ட்ரி ஃபிசிக்ஸ்லாம் ஆழமான கல்வி இருந்தது. அப்புறம் கிரீக் லாஜிக்கு அவங்க இன்டெப்த்தாக படிச்சிருந்தாங்க, கிரீக் ஃபிலாசபி இன்டெப்த்தாக படிச்சிருந்தாங்க. அவங்க காலகட்டத்து கல்வின்னு என்ன இருந்துச்சோ அது எல்லாத்தையுமே ஆழமாக படிச்சிருந்தாங்க. அதனால தான் அத்தனை பேருக்கும் வந்து அவங்க மறுப்பு கொடுக்க முடிஞ்சு, அத்தனை தவறான கூட்டங்களுக்கு மறுப்பு கொடுக்க முடிஞ்சு. ஆனால் மறுப்பு கொடுக்கறது மட்டுமே அவங்களுக்கு வாழ்க்கை இல்லை. மக்களுக்கு நேரான வழி எது அப்படின்ட்டு சொல்கிறதுல தான் அவங்க அதிகமாக நேரத்தை செலவு செய்தார்கள். இப்னு தைமியா பெரும் அறிஞராக உருவெடுத்தார்கள். நன்மையை தீமையை தடுக்கிறதுல இப்னு தைமியாவோட பங்கு ரொம்ப பெருசு. அவங்க ஊர் அந்த திமிஷ்க் நகரம் எங்கே இருக்குது? அரபியில் அது திமிஷ்குன்னு சொல்லுவாங்க, இங்கிலீஷில் என்னன்னு சொல்லுவாங்க? டமாஸ்கஸ். அந்த நகரத்துக்கு ஒரு ஸ்பெஷாலிட்டி உண்டு. என்னது? நிறைய ஸ்பெஷாலிட்டி உண்டு. கியாமத்து நாளுடைய முதல் பெரிய அடையாளம் 10 பெரிய அடையாளங்கள் கேள்விப்பட்டிருக்கோம். ஹதீஸில் சின்ன அடையாளங்கள் நிறையா இருக்குது. அறிஞர்கள் அதை ஒரு பட்டியலிட்டு வச்சுருக்காங்க. அது ஒரு 46 அடையாளங்கள் கிட்ட வருது. பெரிய அடையாளங்கள் 10. அதில் முதல் பெரிய அடையாளம் இது ஈசா அலைஹிஸ்ஸலாம் தஜ்ஜாலா. தஜ்ஜால் வர்றது முதல் பெரிய அடையாளம். தஜ்ஜால் வந்து 40 நாள் முடியும் போது ஈசா அலைஹிஸ்ஸலாம் வருவாங்க. அவங்க வந்தால் தஜ்ஜாலை கொலை செய்வாங்க, பூமியில் இஸ்லாமிய ஆட்சியை நிலைநாட்டுவாங்க. ஈசா அலைஹிஸ்ஸலாம் எங்கே வருவாங்க? பூமியில் டமாஸ்கஸில் தான் வந்து இறங்குவாங்க. டமாஸ்கஸுடைய இந்த பள்ளிவாசலுடைய இந்த மினாராவில் ஈசா அலைஹிஸ்ஸலாம் ஃபஜ்ருடைய இந்த நேரத்தில் இறங்குவாங்க அப்படின்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறாங்க. அப்போ டமாஸ்கஸ் வந்து சாதாரணமான நகரம் இல்லை, தஜ்ஜாலை எதிர்த்து உறுதியாக நிற்கக்கூடிய ஒரு நகரம். ஈசா அலைஹிஸ்ஸலாம் வந்து இறங்குற நகரம். அதுக்கு முன்னாடி மஹதி அங்கே தான் இருப்பாங்க, மஹதியோடைய படை அங்கே தான் இருக்கும். அந்த டமாஸ்கஸில் வந்து நன்மை ஏவி தீமை தடுப்பதை இமாம் இப்னு தைமியா வந்து ரொம்ப வலுவாக செய்கிறாங்க. அதை தன்னுடைய மாணவர்கள் கற்றுக் கொடுக்குறாங்க. இப்னு தைமியா உடைய மாணவர்கள் யார் அப்படின்னு பார்த்தீங்கனாலே தெரியும். இப்னு தைமியான்னு சொன்ன உடனே சுன்னத் ஜமாத்துன்னு சொல்லிக்கொள்ளக்கூடியவங்கள, குறிப்பாக சூஃபிகள் என்று சொல்லக்கூடியவங்க வந்து இப்னு தைமியா ரொம்ப வெறுப்பாங்க. இப்னு தைமியா ஒரு வஹாபி அப்படின்னு சொல்லுவாங்க. எனக்கு அப்படி தான் சொன்னாங்க. இப்னு தைமியா ஒரு வஹாபி. நான் அடிப்படையில் எங்கள் குடும்பம் சூஃபி குடும்பம். அதுவும் வஹதத்துல் வஜூத் கொள்கையெல்லாம் ரொம்ப ஊறி போன இந்த ஆளாலாம் நான் இருந்திருக்கிறேன். அல்லாஹ் காப்பாற்றினாங்க, அல்ஹம்துலில்லாஹ். அப்போது
அதில் வந்து இப்னு தைமியா வந்து வஹாபி அப்படின்னு எழுதுவாங்க. இப்னு தைமியாவுக்கு 400 வருஷத்துக்கு பின்னாடி பிறந்தது தான் முஹம்மது பின் அப்துல் வஹாப். அவரை பின்பற்றவங்களை தான் வஹாபின்னு சொல்லுவாங்க. இப்னு தைமியாவுக்கு 400 வருஷம் பின்னாடி பிறந்த முஹம்மது பின் அப்துல் வஹாபி இப்னு தைமியா பின்பற்றினாரா? அது எப்படிங்க சாத்தியம்? அவன் இப்னு தைமியா வஹாபின்னு சொல்கிறதே வரலாறு அவருடைய அடிப்படை கூட தெரியாமல் வளர்றது. ஆனால் அந்த வெறுப்பு இருக்கு. ஏன் வெறுப்பு இருக்குன்னா, சூஃபிகளில் நிறைய பேர் வந்து ஷிர்கான கொள்கை உடையவர்கள். சூஃபிகளில் தஃபீதில் இருக்கக்கூடிய ஆட்களும் உண்டு. ஆனால் அதில் 100ல் ஒரு ஆள் கூட கிடைக்கிறது கஷ்டம். 1000ல் ஒரு ஆள் வேணால் கிடைக்கலாம். ஆனால் பெரும்பாலான சூஃபிகள் வந்து ஷிர்கான கொள்கை உடையவர்கள், விதத்தான கொள்கைகளை உடையவர்கள். அந்த ஆட்களுக்கெல்லாம் இப்னு தைமியா வலுவாக மறுப்பு கொடுத்துருக்குறாங்க. அதை தாங்க முடியாமல் தான் இப்னு தைமியா பேரில் இவங்க பெரும் வெறுப்பை கிளப்பி விடுவாங்க. இப்னு தைமியான்னு சொன்னோன்னே அவர் ஒரு வஹாபி, அவர் இதெல்லாம் படிக்காதீங்க, இப்போ நீங்கள் வழி கட்டிடுவீங்க அப்படின்வாங்க. எனக்கெல்லாம் சின்ன பிள்ளையா இருக்கும் அப்படி தான் சொன்னாங்க. ஆனால் நிறைய பேருக்கு தெரியாது, இப்னு தைமியா காலகட்டத்தினுடைய சில மிக முக்கியமான சூஃபிகள் இப்னு தைமியாவுக்கு மாணவர்களாக இருந்தாங்க. உதாரணத்துக்கு இமாதுத்தீன் அல் வாசிட்டி, இவர் வந்து ஒரு மிக முக்கியமான சூஃபி. பல நாடுகளுக்கு பல சூஃபி ஷேக்குங்களுக்கு போய் சந்தித்து அவங்கள்ட்ட படிச்சுட்டு அவங்கள்ட்ட வந்து சில்சிலாலாம் எடுத்துக்கிட்டு அதுக்கு பிறகு கடைசியாக இப்னு தைமியா கிட்ட வந்து அவங்க இருந்தாங்க. அந்த சூஃபிக்கெல்லாம் சொல்லுவாங்க, இப்னு தைமியா ஒரு சூஃபி தாங்க அப்படின்வாங்க. இப்னு தைமியா வந்து காதிரி தரிகாவை சேர்ந்த சூஃபி அப்படின்லாம் சொல்லுவாங்க. இதெல்லாம் விரிவாக பேச வேண்டிய ஒரு தலைப்பு, இப்போ நான் பேச போகிறது இல்லை இன்ஷா அல்லாஹ். ஆனால் சூஃபிகளில் வந்து இப்னு தைமியா நிறைய வெறுப்பாங்க. காரணம் என்னென்னா, இவங்க சூஃபிகள் என்று சொல்லிக்கொண்டு ஷிர்கையும் பிதத்தையும் பரப்புகிறாங்களே, அதையெல்லாம் இப்னு தைமியா வெளிக்கொண்டு வந்து அவங்களுக்கு மறுப்பு கொடுத்தாங்க. இப்போ வழிகட்ட கொள்கைக்கு மறுப்பு கொடுக்கறதுல இப்னு தைமியா பயந்ததே கிடையாது, தயங்கினதே கிடையாது. சுன்னத் ஜமாத்துன்னு சொல்கிறவங்களா இப்னு தைமியா சுன்னத் ஜமாத்தே கிடையாது அப்படின்றவாங்க. சரி, அப்போ இப்னு கசீர் கேள்விப்பட்டிருக்கீங்களா? இமாம் இப்னு கசீர் கேள்விப்பட்டிருக்கிறோமே. இமாம் இப்னு கசீர்னா யார்? தஃப்சீர் எழுதியிருக்காங்க, குரானுக்கு விளக்குரை எழுதியிருக்கிறாங்களே அப்படின்னு சொல்லுவாங்க. தமிழில் கூட மொழிபெயர்க்கப்பட்டு வந்துருச்சு இல்லையா, தஃப்சீர் இப்னு கசீர். இப்னு கசீரை ஏற்றுக்கிறீங்களா? அது எப்படிங்க? இமாம் இப்னு கசீர் நம்முடைய முக்கியமான இமாம். இமாம் இப்னு கசீர் அஹ்லு சுன்னத் வல் ஜமாத்தை சேர்ந்தவர்களா? ஆமாம், சுன்னத் ஜமாத்துடைய இமாம். இப்னு கசீருடைய உஸ்தாத் ஆசிரியர் தான் இப்னு தைமியா. நீங்கள் இப்னு கசீரை ஏற்றுக்கிறீங்க, இப்னு கசீருடைய ஆசிரியரை ஏற்றுக்கிறது இல்லை. அது எப்படிப்பட்ட ஆசிரியர்? இப்னு கசீருக்கு மிகவும் பிடித்தமான ஆசிரியர் இப்னு தைமியா. இப்னு கசீர் வந்து தஃப்சீர் மட்டும் எழுதலை, பல நூல்களை எழுதியிருக்கிறாங்க. அதில் வரலாற்று நூல் ஒன்று இருக்குது, முஸ்லீம்களுடைய வரலாற்று நூல், அல் பிதாயா வன் நிஹாயா அப்படின்னு பேர். அல் பிதாயா வன் நிஹாயாவில் ஒரு குறிப்பிட்ட பாகம், அந்த குறிப்பிட்ட காலகட்டத்தில் வரலாறு, அதில் இப்னு தைமியாவோட முழு வாழ்க்கை வரலாறு இமாம் இப்னு கசீர் எழுதியிருக்கிறாங்க. அதில் இப்னு தைமியா பற்றி பொழுது அவங்க சொல்லக்கூடிய வார்த்தையெல்லாம் படித்து பார்த்தாங்கன்னா இவங்கெல்லாம் டென்ஷன் ஆகிடுவாங்க. இப்னு கசீரை நீங்கள் ஏற்றுக்கிறீங்க, இப்னு கசீர் எந்த அறிஞரை நேசித்தாரோ, அஹ்லு சுன்னத் வல் ஜமாத்திர மிக முக்கியமான இமாம் இப்னு தைமியான்னு இப்னு கசீரை சொல்கிறாங்க. நீங்கள் இப்னு கசீரை ஏற்றுக்கிறீங்க, இப்னு தைமியா ஏற்றுக்க மாட்டீங்களா? அப்போ உங்களுக்கு யாருன்னே தெரியல. இப்னு கசீரையே உங்களுக்கு தெரியல, இப்னு தைமியா யாருன்னு தெரியல. அந்த காலகட்டத்து பெரும் அறிஞர்கள், இன்றைக்கி நீங்கள் ஹதீஸ் துறையை படிக்கிறீங்கன்னா இமாம் தஹபியினுடைய கிதாபுகள் இல்லாமல் படிக்க முடியாது, இமாம் அல் மிஸ்ஸியினுடைய கிதாபுகள் இல்லாமல் படிக்க முடியாது. இமாம் தஹபி, இமாம் அல் மிஸ்ஸி, இவங்களாம் இப்னு தைமியாவுடைய மாணவர்கள். அதே போல் ஃபிக்கு துறையில் பார்த்தீங்கன்னா, உதாரணத்துக்கு ஹம்பலி ஃபிக் எடுத்துக்கணும், இப்னு அப்துல் ஹாதியோட கிதாபுகள்லாம் முக்கியமான. இப்னு அப்துல் ஹாதி இப்னு தைமியாவுடைய மாணவர். இப்னுல் வர்தி இப்னு தைமியாவோட மாணவர். அந்த காலகட்டத்து பெரும் பெரும் அறிஞர்கள் இப்னு தைமியாவுடைய மாணவர்கள். அதில் இப்னு கையிம் அல் ஜவுசியா மிக முக்கியமான மாணவர். அப்போ தஹபியை ஏற்றுக்குவாங்க, மிஸ்ஸியை ஏற்றுக்குவாங்க, இப்னு கசீரை ஏற்றுக்குவாங்க, ஆனால் இப்னு தைமியா ஏற்றுக்க மாட்டாங்க. சுப்ஹானல்லாஹ், அது இப்னு தைமியா பற்றி அறியாமை. சரி, ஏற்றுக்கிற ஆட்களை பற்றி பார்ப்போம். சலஃபின்னு சொல்கிறவங்கலாம் இப்னு தைமியாவை ஏற்றுக்குவாங்க. இப்னு தைமியா யாருங்க அப்படின்னா, சலஃப் ஷேக்குகளில் முக்கியமானவர், சலஃபி இமாம்களில் முக்கியமானவர் அப்படின்னு சொல்லுவாங்க. ரெண்டு சம்பவங்கள் மட்டும் சொல்கிறேன், சலஃபிகளுடைய ரியாக்ஷன் அதுக்கு என்னவா இருக்கும் அப்படின்னு பார்ப்போம். இப்னு தைமியா 661 பிறந்தாங்கன்னு சொன்னேன். அவங்களுக்கு ஒரு 35 வயசு இருக்கும்போது அது போய் பெரும் அறிஞர், 17 வயசுலேயே ஃபத்வா கொடுக்க தகுதியானவன்னு அறிவிச்சிட்டாங்க. முஸ்லீம் உலகம் முழுக்க அவங்க பேர் பரவிடுச்சு. அப்போ அவங்க நகரம் டமாஸ்கஸ், திமிஷ்கில் வந்து அவங்க முக்கியமானவர். இப்போ இந்த நேரத்தில் வந்து மங்கோலிய படையெடுப்பு நடக்குது. மங்கோலிய படையெடுப்பு அதுக்கு முன்னாடி முஸ்லீம் பகுதிகளுக்கு வந்துருச்சு.
நம்ம இன்றைக்கி உள்ள பயன்படுத்துகிற வருஷத்தில் சொன்னால், இப்போ நம்ம வந்து 2025 இருக்கிறோமா, 1258, இன்றைக்கி ஒரு கிட்டத்தட்ட 800 வருஷங்களுக்கு முன்னாடி மங்கோலியர்கள் பக்தாது மேலே படையெடுத்து பக்தாது நகரத்தையே இல்லாமக்கினாங்க. அப்பாசிய ஹலீஃபா அல் முஸ்தசிம் அவரை ஒரு கார்பெட்டில் சுற்றி, அந்த கார்பெட்டை ஃபுட்பால் உதைக்கிற மாதிரி உதச்சி அவரை கொன்னாங்க. அப்பாசிய ஹிலாஃபத் முடிவுக்கே வந்துடுச்சு. அதற்கு பிறகு அந்த அப்பாசிய ஹிலாஃபத்தினுடைய குடும்பத்திலேருந்து ஒரு நபரை கண்டுபிடிச்சி அவரை எகிப்தினுடைய தலைநகர் கெய்ரோவுக்கு, காஹிராவுக்கு கொண்டு வந்து எகிப்தினுடைய ஆட்சியாளர்களாக இருந்த மம்லூக் சுல்தான்கள் மறுபடியும் ஹிலாஃபத்தை ஏற்படுத்துகிறாங்க. 3 வருஷம் கழிச்சு 1258 1261 வரைக்கும் ஹலீஃபான் யாருமே முஸ்லீம் உலகில் கிடையாது. அதுக்கப்புறம் அவங்க எகிப்தில் கொண்டு வந்து ஒரு கலீஃபா உருவாக்குறாங்க. ஆனால் அது வந்து ஒரு டம்மி கலீஃபா. அவருக்கு ஆட்சி அதிகாரம்லாம் கிடையாது. கலீஃபாங்கிற பேரோடு இருப்பார். அவருக்கு மாதத்துக்கு பெரிய அமௌண்ட்டு கொடுப்பாங்க. அவருக்குன்னு சொல்லி ஆள் செட்டெல்லாம் இருக்கும். எது வந்தாலும் அவரை கேட்டு செய்கிறேன் அப்படின்வாங்க. ஆனால் சுதந்திரமாக தான் செஞ்சுக்குவாங்க. ஆனால் ஏதோ பேருக்கு ஒரு கலீஃபா இருந்தாங்க. அது அங்கேருந்து 1517 வரைக்கும் அந்த பர்சியா கலீஃபாக்கள் எகிப்தில் இருந்தாங்க. நிறையா ஹிலாஃபத் பேசுகிற ஆட்களுக்கு இந்த வரலாறு தெரியாது. அது பிறகு துருக்கி இனத்தை சேர்ந்த உஸ்மானிய பரம்பரையினர் வந்து கடைசி கலீஃபாவை தூக்கிட்டு போய் துருக்கியில் வச்சுக்கிட்டு, உங்களுக்கு அடுத்து நான் தான் கலீஃபா அப்படின்னு நீங்கள் அறிவிக்கணும்னு சொல்லி கட்டாயப்படுத்தி ஹிலாஃபத்தை பிடுங்கிட்டாங்க. அதுலேருந்து தான் உஸ்மானிய ஹிலாஃபத்துங்கிறது உருவாகுது. சரி, இந்த பின்னணியில் பார்த்தோம் அப்படின்னா மங்கோலியர் படையெடுப்பு முஸ்லீம் பகுதிகளை சிதைச்சு நாசமாக்குச்சு. அவங்க வந்து முதல்ல கிழக்கு பகுதிகளேன்னு வராங்க. இன்றைய கசாக்ஸ்தான், உஸ்பெகிஸ்தான், ஹொராசான் பகுதியெல்லாம் நாசமாச்சு. கடைசியாக ஈராக் பகுதிக்கு வர்றாங்க. பக்தாதையும் நாசமாக்கி ஹலீஃபாவுமே கொடூரமாக கொலை செஞ்சிடுறாங்க. இது வந்து ஹுலாகு அப்படிங்கிற ஒருத்தர் தலைமையில் நடக்குது. மங்கோலியர்கள் ஒரு பெரும் இராணுவ சக்தியாக உருவெடுத்தது செங்கிஸ்கான் உடைய காலகட்டத்தில். செங்கிஸ்கானுடைய பேரன் தான் இந்த ஹுலாகுவுடைய காலத்தில் தான் பக்தாதை வந்து அவங்க நாசம் பண்ணுறாங்க. இது வந்து 1258. அதுலேருந்து ஒரு 6 வருஷத்தில் தான் இப்னு தைமியா உடைய குடும்பம் ஹர்ரானை விட்டு வெளியேறுது. ஏன்னா அடுத்து மங்கோலியர்கள் ஹர்ரானுக்கும் வருவாங்க அப்படின்னு வரும்போது அந்த குடும்பமே காலி பண்ணிவிட்டு சிரியாவுக்கு, டமாஸ்கஸ்க்கு வந்துடுறாங்க. அப்போது மங்கோலியர் படையெடுப்புனால இப்னு தைமியாவுடைய குடும்பம் ஆரம்பத்திலே பாதிக்கப்பட்டுச்சு. இப்னு தைமியாவுக்கு அப்போ வந்து 7 வயசு இருக்கும். அவங்க ஹிஜ்ரத் செஞ்சு ஹர்ரானில் நீங்கள் வந்துடுறாங்க. அப்போ அந்த பின்னணியிலே தான் இப்னு தைமியா வளர்ந்து வர்றாங்க. இப்போ இப்னு தைமியாவுக்கு ஒரு 35 வயசு இருக்கும்போது அந்த ஹுலாகு கானுடைய கொள்ளு பேர் காசான் கான் அப்படிங்கிறவர் மங்கோலிய பேரரசர். மங்கோலிய பேரரசு வந்து அப்போ 4ஆக பிரிஞ்சிருச்சு. செங்கிஸ்கான் உருவாக்கின மங்கோலிய பேரரசு 4ஆக பிரிஞ்சிருச்சு. அதில் வந்து இன்றைய ஈரான், ஈராக், அர்மீனியா, அசர்பைஜான் போன்ற பகுதிகள்லாம் இல்ஹான் பரம்பரை அப்படிங்கள்ட்ட இருந்துச்சு. அந்த இல்ஹான் பரம்பரையினுடைய பேரரசர் தான் காசான் கான். இப்போ காசான் கான் வந்து சிரியா மேலே படையெடுத்து வர்றார். டமாஸ்கஸ் எல்லைக்கு வந்துடுறார். அப்போ ஊர்காரங்கள்லாம் பயந்து மிரண்டு போய் எகிப்துக்கு கிளம்பி ஓடுறாங்க. ஆட்சியாளர்களும் ஓடுறாங்க, அறிஞர்களும் ஓடுறாங்க. ஆனால் இப்னு தைமியா ஓடலை. அப்போது ஊருடைய முக்கியஸ்தர்லாம் என்ன பண்ணுறாங்க, நம்ம எல்லாம் போய் காசான் கான் கிட்ட போய் சந்தித்து அவர்கிட்ட ஒரு வேண்டுகோள் விடுப்போம், எங்களை வந்து ஒழுங்காக நடத்துங்கன்னு கேட்போம் அப்படின்னு போகிறாங்க. இப்னு தைமியா தான் கூப்பிட்டு போகிறாங்க. அப்போ ஊர் முக்கியஸ்தர்கள்லாம் இப்னு தைமியா கூப்பிட்டுட்டு போய் மங்கோலிய பேரரசர் காசான் கானை சந்திக்கிறாங்க. மொழிபெயர்ப்பாளரை வச்சு பேச்சு நடக்குது. ஏன்னா அவர் மங்கோலிய மொழி பேசுவார். அவர் பேச்சு நடக்குது. இப்னு தைமியா தான் பேசுகிறாங்க. இப்னு தைமியா எப்படி சொல்கிறாங்க, என்ன பேசுகிறாங்க தெரியுமா? நீங்கள் உங்களை முஸ்லீம்னு சொல்லிக்கிறீங்க. ஏன்னா மங்கோலிய பேரரசர் இஸ்லாமை ஏற்றுக்கொண்டார். ஆனால் முஸ்லீம்களை கொன்று கூச்சார். அப்போது அந்த சிரியாவுடைய மக்களுக்கு பெரிய குழப்பமே வந்துச்சு. இவர் எப்படி எதிர்த்து சண்டை போடுறது? அவரே ஒரு முஸ்லீம் தான். முஸ்லீம் அரசரை எதிர்த்து சண்டை போடலாமா? இன்றைக்கி நம்ம சலஃபிகள் கேட்குற கேள்வி தான், முஸ்லீம் அரசர்களை எப்படி எதிர்க்கிறது அப்படின்ட்டு. அவரும் முஸ்லீம், எகிப்து அரசரும் முஸ்லீம். ஒரு முஸ்லீம் இன்னொரு முஸ்லீம் சண்டை போட்டுக்கிட்டால் நாங்கள் என்ன நிலைப்பாடு எடுக்கணும்?
அப்போ இந்த மங்கோலிய அரசரை எதிர்க்கிறதே இல்லையா? நம்ம நிறைய சலஃபிகளுக்கு வந்து இப்னு தைமியா மங்கோலிய அரசரை எதிர்த்தாரு அப்படின்னு சொல்லி படிக்கும்போது மங்கோலியெல்லாம் வந்து காஃபிர்கள் முஷ்ரிக்குகள் தானே அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. அது செங்கிஸ்கானோ அவர் பேரன் ஹுலாகு கானெல்லாம் வந்து காஃபிர்களாக தான் இருந்தாங்க. ஆனால் ஹுலாகு கானுடைய மகன் பேரன்லாம் வந்து முஸ்லீமானாங்க. அதேபோல் காசான் கானும் வந்து மங்கோலிய அந்த மதத்தை பின்பற்றி கொண்டு இருந்தவர். தான் ஆட்சிக்கு வர்றதுக்கு சில மாதங்களுக்கு முன்னாடி அவர் முஸ்லீம் ஆயிட்டார். அது ஆரம்பத்தில் ஷியாவாக இருந்து அதுக்கு பிறகு சுன்னத்துல் ஜமாத்தினர் அறிவிச்சுக்கிட்டார். இப்போ காசான் கான் பார்த்துட்டு இன்னும் இப்னு தைமியா கேட்குறாங்க, நீ உன்னை முஸ்லீம்னு சொல்லிக்கிற, உன்னுடைய படைகளுக்கு தொழுகை நடத்துவதற்காக ஒரு இமாமை நீ கூட கூப்பிட்டுட்டு வர, ஒரு மோதினாரை கூப்பிட்டு வர, ஒரு ஷேக்கை கூப்பிட்டு வர, நீ வந்து நீ உன்னை முஸ்லீம்னு சொல்லிக்கிற. ஆனால் உன் பாட்டன் ஹுலாகு காஃபிராக இருந்தார், அவர் செய்யாத அநியாயத்தெல்லாம் நீ முஸ்லீம்களுக்கு செய்கிறார். ஆட்சியாளரை மூஞ்சிக்கு நேராக பப்ளிக்கில் பார்த்து சொல்கிறாங்க இப்னு தைமியா. இந்த மாதிரி சொல்லலாமா? சலஃப் மன்னச்சா அது? ஆட்சியாளரை வந்து நீங்கள் அறிவுரை சொல்கிறதா என்ன செய்யணும்? ஆட்சியாளர் கையை பிடிச்சி தனியார் ரூமுக்கு கூப்பிட்டு போய் சொல்லணும், அப்படித்தானே இருக்குது. அப்போ இப்னு தைமியாவுக்கு சலஃப் மன்னேஜ் தெரியல, அல்லது தெரிஞ்சாலும் சலஃப் மன்னேஜ் முரண்பாடாக நடந்துட்டாங்க. ஆட்சியாளரை வந்து குறை சொல்லியிருக்காங்க, அதுவும் பப்ளிக்கில் அரசவையில் வச்சு. இந்த பக்கம் சிரியாவில் டமாஸ்கஸ்லேன்னு வந்த முக்கியஸ்தர்கள் 100 பேருக்கு மேலே அங்கே நிற்கிறாங்க. அந்த பக்கம் அந்த ஆட்சியாளரோட அரசவையே நிற்கிது. பப்ளிக்கில் போய் உன் பாட்டன் காஃபிராக இருந்து செய்யாததெல்லாம் நீ வந்து முஸ்லீம்னு சொல்லிக்கிட்டு செய்கிறையோ, அநியாயம் செய்கிற அப்படின்னு பேசுகிறாங்க. மொழிபெயர்ப்பான அந்த மொழிபெயர்த்தும் சொல்லிட்டான். இப்னு தைமியா நிறுத்தலை, தொடர்ந்து பேசிக்கிட்டே இருக்கிறாங்க. நீ இப்படி செய்கிற, அப்படி செய்கிற, இந்த மாதிரிலாம் நீ செய்யக்கூடாது, இதெல்லாம் அநியாயம் அப்படின்லாம் சொல்கிறாங்க. அப்போது காசான் கான் வந்து அந்த உட்காந்து அந்த சிம்மாசனத்துலேருந்து இறங்கி வந்து இப்னு தைமியா பக்கத்தில் உட்காந்துக்கிறான். சரி, எனக்கு வந்து நசீஹத் செய்யுங்க, அட்வைஸ் பண்ணுங்க அப்படிங்கிறாங்க. இப்னு தைமியா வந்து அவங்ககிட்ட சொல்கிறாங்க, இப்படி நடக்கணும், இப்படி நடக்கூடாதுலாம் சொல்லிவிட்டு, அப்போ எனக்கு துவா செய்யுங்க அப்படிங்கிறார் காசான் கான். இப்னு தைமியா பப்ளிக்கில் கையேந்தி நல்லா சத்தமாக துவா செய்கிறாங்க. இவர் வந்து இஸ்லாமுக்காக முஸ்லீம்களுக்காக போரிடுறேன் அப்படின்னு சொல்கிறாரு. இவர் உண்மையிலே இஸ்லாமுக்காகவும் முஸ்லீம்களுக்காகவும் போரிடுறவராக இருந்தால் இவருக்கு வெற்றியை கொடுங்க. அப்படி இல்லை, இவர் சொல்கிறதுல உண்மை இல்லை, இவருக்கு இஹ்லாஸ் இல்லை, இவர் பொய்யா சொல்கிறாரு, இவர் இஸ்லாமுக்காகவும் முஸ்லீமுக்காகலாம் போரிடல, பேருக்காகவும் பெருமைக்காகவும் ஆட்சிக்காகவும் போரிடுறாருன்னா இவரை நாசமாக்கிட்டு, இவர் படையை நாசமாக்கிட்டு அவரை பக்கத்தில் வச்சுக்கிட்டு அவருடைய அரசவையில் நின்றுக்கிட்டு இந்த துவா. அந்த அறிஞர்கள்லாம் சொல்கிறாங்க, எங்களுக்கெல்லாம் பயத்தில் வந்து சரி உயிர் போகுது, இன்றைக்கி எல்லாரையும் கண்டம் தொண்டமாக வெட்ட போகிறாங்கன்னு பயந்துக்கிட்டு நாங்கள் போட்டு இந்த மேல் அங்கேயெல்லாம் இப்போ எங்கள் நடுக்கத்தை மறைச்சிக்கிறதே இப்படி பிடிச்சிட்டு நாங்கள் நிற்கிறோம் அப்படிங்கிறாங்க. ஆனால் துவாலாம் முடிஞ்ச பிறகு காசான் கான் இப்னு தைமியாவை கண்ணியமாக கொண்டு போய் விட்டுருணும் அப்படிங்கிறார். சத்தியத்தை தைரியமாக சொன்ன ஒரு அறிஞருக்கு காசான் கான் என்ற அந்த மங்கோலிய பேரரசர் கொடுத்த மரியாதை இன்றைக்கி இருக்கிற எந்த முஸ்லீம் அறிஞர்கிட்டையாவது இந்த முஸ்லீம் ஆட்சியாளர்கிட்ட இந்த மாதிரி பேசினீங்கன்னு வச்சிங்களேன், அவரை பத்திரமா கொண்டு போய் ஊரில் விட்டுருன்னு சொல்ல மாட்டாங்க, அப்படியே தூக்கிட்டு போய் ஜெயிலில் போடுன்னு சொல்லியிருப்பாங்க. அதுக்கப்புறம் அவர் என்ன ஆனார்னு யாருக்குமே தெரியாது. சலஃப் மன்ஹஜ் முக்கியமான இமாம் இப்னு தைமியான்னு சொல்கிறாரு. காசான் கான் ஒன்றும் காஃபிர் கிடையாது, தனி முஸ்லீமில் அறிவிச்சுக்கிட்டார். இப்னு தைமியா என்ன சொல்கிறாங்க, நீ வந்து உன்னை முஸ்லீம்னு சொல்லிக்கிற, உன் படையில் தொழுகை நடத்துறதுக்கு இமாமை கூப்பிட்டு வர, மோதினாரை கூப்பிட்டு வர, உன் படையில் ஷேக் வச்சிருக்கிற, ஆனால் உன் பாட்டை ஹுலாகு கான் காஃபிராக இருந்து செஞ்ச அநியாயத்தை விட நீ செய்கிறது வந்து பெருசாக இருக்குது, அவன் செய்யாத அநியாயத்தில் நீ செய்கிற அப்படிங்கிறாங்க. அதுதான் சொல்கிறது, சலஃபின்னு சொல்கிறவங்களுக்கு சலஃபியாக தெரியறதில்லை, சலஃபி அறிஞர்களுடைய நிலைப்பாடு தெரியறதில்லை. இது சலஃபிகள்ட்ட மட்டும் எல்லாத்தையும் பிரச்சனை. ஹிலாஃபத் பேசுகிற யாருக்கும் ஹிலாஃபத் வரலாறே ஒழுங்காக தெரியாது. ஹிலாஃபத்தை பற்றி இஸ்லாமிய கொள்கை என்ன, சுன்னத் ஜமாத்தின் கொள்கை என்ன, அதுவே தெரியாது. அதனால தான் ஹிலாஃபத் அப்படிங்கிற விஷயத்தை ஏற்றுக்கொள்ளாத ஷியாக்கள்கிட்டெல்லாம் போய் ஆதரவு தெரிவிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க இன்றைக்கு இருக்கிற ஹிலாஃபத் இயக்கவாதிகள். நான் அதுதான் சொல்லுவேன், சுன்னத் ஜமாத்துக்கு சுன்னத் தெரியாது, தப்லீக் ஜமாத்துக்கு தப்லீக் தெரியாது, தௌஹீத் ஜமாத்துக்கு தௌஹீத் தெரியாது. இன்றைக்கி அந்த லிஸ்ட்டில் சலஃபி ஜமாத்துக்கு சலஃபியாக தெரியாது. சுப்ஹானல்லாஹ், எவ்வளோ ஒரு கேவலமான விஷயம், எவ்வளோ வருத்தத்துக்குரிய விஷயம். சும்மா பேர் வச்சுக்கிட்டால் பத்தாது, பேர் வச்சியா சோறு வச்சியான்னு கேட்பாங்க. அந்த மாதிரி நீ சுன்னத் ஜமாத்துன்னு பேர் வச்சுட்டா பார்த்தாது, நீ செய்யறதெல்லாம் ஷிர்க்கும் பிதத்தும், நீ எப்படி சுன்னத் ஜமாத் கேட்குறோம் இல்லையா? நீ வந்து அல்லாஹ்வுடைய பெயர் பண்புகளை மறுக்கிற, நீ எப்படி தௌஹீத் ஜமாத்? நபிமார்கள் செய்த முறையில் நீ தப்லீக் செய்யவே இல்லை, நீ எப்படி தப்லீக் ஜமாத்? இப்படின்னு ஊரையெல்லாம் கேள்வி கேட்கும்போது சலஃப்னு என்ன நிலைப்பாட்டில் இருந்தாங்க, சலஃபி அறிஞர்கள் என்ன நிலைப்பாட்டில் இருந்ததுன்னு தெரியல, நீ எப்படி சலஃபி அப்படின்னு தான் கேட்க வேண்டியிருக்குது. இப்னு தைமியாவுடைய வாழ்க்கை வரலாறு தெரிஞ்சாலே நிறைய சலஃபிகள் தாங்கள் சலஃப் மனேஜில் இல்லைங்கிறத உணர்ந்து கொள்வார்கள்.
வரலாறு மட்டும் படித்தாலே. இல்லை இப்னு தைமியாவோட கிதாபுகள்லாம் படித்தா சலஃப் மனஜுக்கு நமக்கு சம்மந்தமே இல்லை, நம்ம சும்மா பேரை வச்சுக்கிட்டு பெருமை அடிச்சுட்டு சுற்றிக்கிட்டு இருக்கிறோம் அப்படிங்கிறத உணர்வாங்க இல்லையா. உதாரணத்துக்கு பகுத்தறிவு வாதம் வச்சு பேசுகிறோன்னு வச்சுங்களேன், சலஃப் மனஜில் கூடுமா கூடாதா? கூடாது. பகுத்தறிவாதெல்லாம் மோத்திசீலா வைக்கிறது அப்படிதானே. இப்னு தைமியாவுடைய சில கிதாபுகள் முழுக்க பகுத்தறிவாதம் இருக்கும். உதாரணத்துக்கு பகுத்தறிவும் வஹியும் முரண்படுமா அப்படிங்கிற கேள்வி முஸ்லீம் உலகத்தை அந்த காலத்தில் பெரிய அளவில் ஒரு அறிஞர்களுக்கு மத்தியிலேயே பெரும் பிரச்சனையாக ஓடிக்கிட்டு இருந்துச்சு. அதில் முஅத்தஸிலா, அஷாயிரா அறிஞர்கள், ஃபலாசிஃபா முஸ்லீம் தத்துவவாதி அந்த அறிஞர்கள் இவங்கெல்லாம் பகுத்தறிவும் வஹியும் முரண்படும். அப்படி முரண்பட்டால் நீங்கள் பகுத்தறிவுக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்கணும், வஹிக்கு இல்லை, அல்லாஹ் இறக்கி வச்ச அதுக்கு குரானுக்கு இல்லை அப்படின்லாம் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. அந்த நேரத்தில் இமாம் இப்னு தைமியா இந்த விஷயத்துக்கு பதில் கொடுக்கறதுக்காக ஒரு கிதாப் எழுதுகிறாங்க. தஆருதுல் அக்லி வன் நக்ல். அக்ல் அப்படின்னா அறிவு, பகுத்தறிவு. நக்ல் அப்படின்னா அல்லாஹ் இறக்கி வச்ச அந்த டிரான்ஸ்மிஷன், அதாவது குரானும் சுன்னாவும். அந்த கிதாபில் இமாம் இப்னு தைமியா தெளிவாக நிறுவுகின்றார்கள். என்ன நிறுவுகிறாங்க? ஆதாரபூர்வமாக அறிவிக்கப்பட்ட வஹி, அது கலப்படம் இல்லாத பகுத்தறிவு, இந்த ரெண்டும் இருக்குது பார்த்தீங்களா, இவை இரண்டும் ஒருபோதும் முரண்படாது. முரண்பட்டுச்சுன்னா நீ சொல்கிற வஹின்னு சொல்கிறது ஆதாரபூர்வமானதாக இருக்காது. இப்போ பைபிள் வஹின்னு தான் சொல்லிக்கிறாங்க, அது ஆதாரபூர்வமானதா? அதில் சில பகுதிகள் சரியானது, நிறைய பகுதிகள் தவறானது. அதுலேயும் சரியான விஷயங்கள் இருக்குது, ஆனால் சரியை விட தவறான விஷயங்கள் நிறையா இருக்குது. அப்போ அந்த தவறான பகுதிகள்லாம் பகுத்தறிவுக்கு முரண்பட்டதான் செய்யும். அப்போது முதல்ல அது ஆதாரபூர்வமானதாக இருக்கணும், அறிவிப்பு ஆதாரபூர்வமானதாக இருக்கணும். அதுக்கு அறிவு முரண்படுதா? அப்போ அறிவு எப்படி இருக்குது? அறிவு கலப்படமாக இருக்குதா இல்லை சரியாக இருக்குதான்னு பார்க்கணும். ஏன்னா அறிவும் கலப்படமாகும். அதான் இப்னு தைமியா சொல்லுவாங்க, நக்லு ஸஹீஹ் ஆதாரபூர்வமான அந்த அறிவிப்பு, அதன் அடிப்படையில் வரக்கூடிய இந்த குரான் சுன்னா அப்படிங்கிறது, அல் அக்லு ஸரீஹ் கலப்படம் இல்லாத சுத்தமான பகுத்தறிவு, இதனோட மோதவே மோதாது. இந்த ரெண்டும் ஒன்னோட ஒன்று மோதாது. மோதிச்சுன்னா ஒன்று நீங்கள் சொல்கிறது ஆதாரபூர்வமானதா இல்லை, அல்லது உங்கள் அறிவு கலப்படம் ஆகிடுச்சு, அது சுத்தமானதா இல்லை அப்படின்னு அர்த்தம். சுத்தமான அறிவு எப்பொழுதும் சரியான அந்த அறிவிப்புகளோடு ஒத்துப்போகும். இன்றைக்கி இதுதானே டிஎன்டிஜே பேசிகிட்டு இருக்குது. சில ஹதீஸ்களை எடுத்து அறிவு முரண்படுது, அதனால் நாங்கள் ஏற்றுக்க மாட்டோம். இப்னு தைமியாவோட இந்த கிதாபை படிச்சிங்கன்னா டிஎன்டிஜேக்கு அழகாக பதில் சொல்லிடலாம். ஆனால் இந்த கிதாபை இங்கே இருக்கிற எந்த சலஃபியும் படிக்கிறது இல்லை. ஏன்னா அதை புரிஞ்சிக்கிறதுக்கு நீங்கள் நிறையா படிக்கணும். ஃபஹ்ருதீன் ராஸி அவருடைய அசாசு தக்தீஸ் நூலில் என்ன எழுதினார்னு படிக்கணும். ஏன்னா அதுக்கு மறுப்பு தான் இந்த நூல். அப்போ அதுக்கு முன்னாடி ஃபஹ்ரு ராஸிக்கும் முன்னாடி இருந்த தத்துவவாதிகள் இப்னு ருஷ்த் அவருக்கும் அல் கசாலிக்கு என்ன பிரச்சனை வந்துச்சு அப்படின்றலாம் படிக்கணும். அப்போ கிரேக்க தத்துவம்னா என்னன்னு தெரியணும், யூனானி ஃபல்சஃபா தெரியணும், யூனானி மந்திக் லாஜிக் தெரியணும், அதனுடைய வரலாறு தெரியணும். அது முஸ்லீம்களுக்கு மத்தியில் எப்படிலாம் பரவச்சு. அல் பாஜி இல்லை, இன்னும் சில தத்துவவாதிகள் அல் ஃபாரபி இவரெலாம் என்ன சொன்னார், இப்னு ருஷ்டி என்ன சொன்னார், இதெல்லாம் தெரியணும். இப்னு சீனா என்ன சொன்னார், ஃபஹ்ரு ராஸி என்ன சொன்னார், இதெல்லாம் தெரியணும். இதெல்லாம் தெரிஞ்சு நமக்கு புரியணும். இதெல்லாம் புரிஞ்சால் தான் இந்த கிதாப் புரியும். ஆனால் இதெல்லாம் தான் நமக்கு எதுவுமே தெரியாது. நம்ம சலஃபி தாயிகள் ஆலிம்கள் தான் எதையுமே படிக்க மாட்டாங்களே. அப்போ இந்த கிதாபும் புரியாது, படித்தா கூட புரியாது. ஆனால் இந்த கிதாபை யாரும் படிக்கிறதே இல்லை. இது சின்ன கிதாபும் கிடையாது, அரபியிலே 8 பாகங்கள் இது. ஆனால் அறிவை எப்படி சரியாக பயன்படுத்தணுன்றது இந்த கிதாப் படித்தா தான் தெரியும் இன்ஷா அல்லாஹ். இந்த மாதிரி சொல்லிக்கிட்டே போகலாம். ஷியாக்கள், அதிலே அந்த காலையில் சொன்னல ஷியாக்களுடைய 3 பெரும் பிரிவுகளை சொன்ன, ஜைதி ஷியா, இஸ்மாயிலி ஷியா, இத்னா அஷரி ஷியா. அதில் இத்னா அஷரி ஷியா தான் ராஃபிதி ஷியா கொள்கையை அதிகமாக உள்வாங்கினவங்க. இப்போ அவங்களுக்கு இப்னு தைமியா மறுப்பு கொடுக்குறாங்க. மின்ஹாஜ் சுன்னத்து நபவிய்யா ஃபீ நக்த் கலாம் ஷியா வல் கதரியா அப்படின்னு பேர். ஷியாக்கள் கதரியாக்களுடைய அந்த கொள்கைக்கு ஒரு ஆய்வும் மறுப்பும். மின்ஹாஜ் சுன்னத்து நபவிய்யா, நபியினுடைய அந்த வழிமுறையின் அடிப்படையில் அப்படி அர்த்தம். ரொம்ப சுருக்கம் மின்ஹாஜ் சுன்னா அப்படின்னு சொல்லி அந்த கிதாபை சொல்லுவாங்க. அது 4 அல்லது 5 பாகங்களில் அரபியில் 4 பாகங்களில் உள்ளது. இந்த மாதிரி ஒவ்வொரு வழிகேட்ட பிரிவுக்கும் இப்னு தைமியா பதில் கொடுத்துருக்குறாங்க. ஒவ்வொரு வழிகேட்ட பிரிவுக்கு மட்டும் கிறிஸ்தவர்களும் பதில் கொடுத்துருக்குறாங்க. இன்றைக்கி கிறிஸ்தவருக்கு பதில் கொடுக்குறனா தமிழ் தெரிஞ்சவங்க டிஜே பதில் கொடுத்துருக்கிறாரு அப்படின்னு தெரியும்.
அதுக்கு முன்னாடி கொஞ்சம் இங்கிலீஷ் தெரிஞ்சவங்களுக்கு அஹமத் தீதாத் சூப்பராக பதில் கொடுத்துருக்காரு அப்படின்னா தெரியும். எல்லாத்துக்கும் முன்னாடி இப்னு தைமியா சூப்பராக கொடுத்துருக்கிறாங்க. அல் ஜவாப் ஸஹீஹ் லிமன் பத்தல தீனுல் மஸீஹ் அப்படின்னு பேர். மஸீஹ்னா யார்? ஈசா அலைஹிஸ்ஸலாமுடைய பேர். தீனுல் மஸீஹ் அப்படின்னா என்ன? ஈசா அலைஹிஸ்ஸலாம் கொண்டு வந்த தீன் மார்க்கம், அதை மாற்றினவங்க, அதுதான் பத்தல தீனுல் மஸீஹ். யார் ஈசா அலைஹிஸ்ஸலாம் கொண்டு வந்த தீனை மாற்றினாங்களோ அவங்க கேட்குற கேள்விக்கு அல் ஜவாப் ஸஹீஹ் ஆதாரபூர்வமான பதில். ஜவாப்னா பதில், சுஆல் அப்படின்னா கேள்வி, ஜவாப்னா பதில். அதுவும் வந்து 3 பாகமும் என்ன 3 பாகங்கள் அரபியில் பெரிய பாகங்கள். அப்போ எந்த வழிகட்ட பிரிவு எடுத்தாலும் இப்னு தைமியா அதுக்கு மறுப்பு எழுதியிருப்பாங்க. வெறும் மறுப்பு மட்டுமில்லை, அது படித்தா சரியான கொள்கை எதுன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்போ இந்த இப்னு தைமியா கிட்ட தான் ரதியுத்தீன் அல் வாசித்தி வந்து கேட்குறாரு. அவருக்கு இப்னு தைமியா சுருக்கமாக எழுதி கொடுக்குறாங்க. அது நல்ல பெரிய ஃபாண்ட்டில் எழுதுனா கூட 30 பக்கத்துக்கு வராது அரபியில். சின்ன ஃபாண்ட்டெல்லாம் அடிச்சேன்னா 13-14 பக்கத்தில் முடிஞ்சிடும். அதான் அக்கீதத்துல் வாசித்தியா. ஆனால் முழுக்க குர்ஆன் ஆயத்தும் ஹதீஸுமா இருக்கும். அதில் இப்னு தைமியோட வார்த்தைகள் ரொம்ப குறைவு. மற்றவங்க எதுனா அக்கீதா நூல்லாம் பார்த்தீங்கன்னா பல நேரங்களில் அவங்களுடைய வார்த்தைகள் அதிகமாக இருக்கும். அதனால் அக்கீதத்துல் வாசித்தியாவில் பார்த்தீங்கன்னா அல்லாஹ் சொன்னது ரசூலுல்லாஹ், அல்லாஹ்வுடைய வார்த்தை ரசூலுல்லாஹ்வுடைய வார்த்தை, அப்படி இல்லைன்னா சஹாபாவுடைய வார்த்தைகள், அப்படி இல்லைன்னா தாபியின் தாபியினுடைய இமாம்களுடைய வார்த்தைகள். இப்னு தைமியோட வார்த்தைகள் மிக மிக குறைவானவையாக இருக்கும். அப்படி இப்னு தைமியோட வாக்கியம் எழுதும்போது கூட அந்த வார்த்தைகளை குர்ஆன்லேருந்து ஹதீஸ்லேருந்து எடுத்து பயன்படுத்துவாங்க. அக்கீதா நூல்களில் துல்லியமான வார்த்தை பிரயோகம் உடையது அல் அக்கீதத்துல் வாசித்தியா. உதாரணத்துக்கு இமாம் இப்னு குதாமா அல் மக்திசி வந்து தஷ்பீஹுங்கிற வார்த்தையை பயன்படுத்துவாங்க. ஆனால் இப்னு தைமியா தஷ்பீஹுங்கிறத பயன்படுத்த மாட்டாங்க. அதுக்கு பதிலாக தம்சீல் அப்படிங்கிறத தான் முதன்மைப்படுத்துவாங்க. ஏன்னா தம்சீலுங்கிற வார்த்தையினுடைய அடிப்படை வந்து குர்ஆனில் இருக்குது. இப்போ குர்ஆனுக்கு சுன்னாவுக்கு மிக நெருக்கமான வார்த்தை பிரயோகம் இந்த அல் அக்கீதத்துல் வாசித்தியான்ற நூலில் பார்க்கலாம். மற்ற அக்கீதாவுடைய அந்த மத்தன்கள்லாம் பார்த்திங்கன்னா, அந்த குறு நூல்கள்லாம் பார்த்தோம் அப்படின்னா அதுக்கு விளக்க உரை நம்ம தனியாக எழுத வேண்டியிருக்கும். இப்படி நம்பணும், இப்படி நம்பணும், இப்படி நம்பணும், இப்படி நம்பக்கூடாது அப்படின்னு முடிச்சிருவாங்க. ஆனால் அக்கீதத்துல் வாசித்தியால இப்படி நம்பணும், ஏனென்றால் அல்லாஹ் இப்படி சொல்லியிருக்கிறாங்க உடனே ஆயத்து வந்துடும். ஏனென்றால் ரசூலுல்லாஹ் இப்படி சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு ஆயத்து வந்துடும். வாசித்தியா முழுக்கவே அப்படி தான் இருக்கும். அது எப்படின்னா அல்லாஹ் இப்படி சொன்னாங்க, சில இடங்கள் அப்படியே வரிசையாக 6 ஆயாத் வரும். அது முடித்த பிறகு 6 ஹதீஸ்கள் வரும். அது அக்கீதத்துல் வாசித்தியா முழுக்க குர்ஆன் ஹதீஸ் தான் இருக்கும். வாசித்தியா படிக்கிறதுங்கிறது குர்ஆன் ஹதீஸ் விளக்கத்தை படிக்கிறது தான். இந்த தலைப்பு சார்ந்த ஈமானுடைய விஷயங்கள் சார்ந்த ஆயாத்துக்கள்லாம் எங்கே இருக்குதோ அதையெல்லாம் ஒன்றா கொண்டு வந்து வச்சு அது அக்கீதத்துல் வாசித்தியா. அது சம்பந்தமான முக்கியமான ஹதீஸ்கள்லாம் கொண்டு வந்து வச்சு அது அக்கீதத்துல் வாசித்தியா. வாசித்தியாவுக்கு வந்து தனி விளக்கம் தான் தேவையில்லை. அதில் இருக்கிறத விளங்கினா போதும் இன்ஷா அல்லாஹ். அப்போ இந்த வாசித்தியாவை தான் அவர் வந்து கேட்டு வாங்கிட்டு போயிடுறாரு. வாங்கிட்டு போய் அவர் குடும்பத்துக்கு மட்டும் வச்சு இல்லை, அவர் அவங்க ஊருக்கே கொடுத்துட்றாரு. ரதியுத்தீன் வாசித்தி வாசித்து நகரத்துக்கு வாங்குறாருங்க, கேட்டு வாங்கினா தான் அதுக்கு வாசித்தியான்னு பேர். அவர் அந்த ஊருக்கே கொடுத்துட்றாரு. அது அப்படியே ஈராக் முழுக்க பரவுது. அங்கேயும் திருப்பி சிரியாவுக்கும் வருது, இங்கே எகிப்துக்கும் போகுது. முஸ்லீம் உலகம் எல்லாம் அல் அக்கீதத்துல் வாசித்தியா பரவுது. இப்போ இப்னு தைமியா எதிர்க்கக்கூடிய வழிகேடான கொள்கை அறிஞர்கள் இருக்கிறாங்க. அஷாயிரா, மாத்துரிதியா அறிஞர்கள் இருக்கிறாங்க, சூஃபிகள் இருக்கிறாங்க, தத்துவவாதிகள் ஃபலாசிஃபா இருக்கிறாங்க. இவங்கெல்லாம் வந்து வாசித்தியாவில் இப்னு தைமியா வந்து அல்லாஹ்வை மனுஷனுக்கு ஒப்பிடுறாரு அப்படின்னு ஒரு அவதூறான பொய்யான குற்றச்சாட்டை முன்வைக்கிறாங்க. அப்போ அல்லாஹ் மனுஷன் லெவலுக்கு வந்து ஆக்குறாருனாக்கா இது ஷிர்க்கு தானே. இப்னு தைமியா வந்து ஷிர்கான கொள்கையை மக்களுக்கு மத்தியில் பரப்புறாரு, மக்களை வழிகெடுக்கிறார். வாசித்தியா வந்து மக்களுக்கு மத்தியில் அனுமதிக்கக்கூடாது, இப்னு தைமியாவை வெளியில் விடக்கூடாது, அவர் அரெஸ்ட் பண்ணி உள்ளே வைக்கணும், ஜெயிலில் வைங்க அப்படின்னு அந்த அறிஞர்கள்லாம் வந்து ஆட்சியாளரை போய் வந்து நிர்பந்திக்கிறாங்க. அப்போது என்ன நடக்குது, ஆட்சியாளர் ஒரு அறிஞர்கள் குழுவை ஏற்படுத்தி அல் அக்கீதத்துல் வாசித்தியா நூலில் உள்ளது சரியா இல்லையா இதை நீங்கள் வந்து பேசி ஒரு முடிவு வாங்க அப்படின்ட்டார். இப்போ இப்னு தைமியாவை அந்த குழுவுக்கு கூப்பிட்றாங்க, விசாரணைக்கு கூப்பிட்றாங்க. விசாரணை குழு ஒன்று அமைச்சாச்சு. விசாரணை குழுக்கு இப்னு தைமியாவை கூப்பிட்றாங்க. இப்னு தைமியா வந்து அந்த விசாரணை குழு முன்னால் அல் அக்கீதத்துல் வாசித்தியா நான் என்ன பின்னணியில் எழுதினேன். அப்போ அவங்க சொல்கிறாங்க, அவங்களோட ஃபத்வாவில் இருக்கத்தான் இது ரதியுத்தீன் வாசித்தி வந்தார் கேட்டார், நான் ஒரு அசருக்கு பின்னாடி உட்காந்து எழுதினேன், இதெல்லாம் இப்னு தைமியா சொன்னது, அவங்களுடைய ஃபத்வாக்களில் இருக்குது இது. அப்போது அந்த விசாரணை குழு அமைக்கப்பட்டுச்சு. விசாரணை குழுவில் யாரெல்லாம் இருந்தாங்க, இப்னு தைமியா அந்த பேர் எல்லாத்தையும் விரிவாக சொல்கிறாங்க. அந்த அவங்க என்ன கேள்வியெல்லாம் கேட்டாங்க, நான் எப்படியெல்லாம் பதில் சொன்னேன் அப்படின்னு இப்னு தைமியா விரிவாக விளக்குறாங்க. அவங்களுடைய ஃபத்வாவில் இப்னு தைமியா வார்த்தைகளே இத்தனையுமே நடக்குது.
அப்போது ஒரு நாளாவது 2 நாளாவது பேசி ஒரு கட்டத்தில் வந்து அங்கே இருந்த எல்லா குழு அறிஞர்களும் ஏற்றுக்கிறாங்க. யார்? அஷ்அரி மாத்துரிதி அறிஞர்கள், மோத்தசிலி அறிஞர்கள், சூஃபிகள், தத்துவவாதிகள் எல்லாருமே ஏற்றுக்கிறாங்க. அல்ல அக்கீதுல் வாசித்தியால இருக்கிறது எல்லாமே சரி என்று. ஏன்னா இப்னு தய்மியா எல்லாத்துக்கும் ஆதாரம் எடுத்து வச்சுட்டாங்க. இந்த குர்ஆன் ஆயத்தை இப்படி தான் புரிஞ்சுக்கணும். ஆமாம், சஹாபா இப்படி தான் புரிஞ்சுக்கிட்டாங்க, தாபீன் இப்படி தான் புரிஞ்சுட்டாங்க, தாபீன் இப்படி தான் புரிஞ்சுட்டாங்க, அது இந்த கிதாபில் இருக்குது அப்படின்னு எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டாங்க. மறுக்க முடியல. இப்போ இது வழிகேடுன்னு சொன்னால் நீங்கள் சஹாபா தாபீன் தாபீன்லாம் வழிகேடுன்னு சொல்ல வேண்டியிருக்கும். அப்போ எல்லா குரூப்புமே ஏற்றுக்கிட்டாங்க. எல்லாருக்கும் முன்னாடி இப்னு தய்மியா எடுத்து நிறுவன ஒரு கிதாப் அல் அகீதுல் வாசித்தியா. அதனால தான் அல் அகீதுல் வாசித்தியாவை நம்ம பாடமாக முன்வைக்கிறது. எதிர் கொள்கைக்காரர்கள், வழிகேடான கொள்கைக்காரர்கள் அவங்களும் கூட ஏற்றுக்கிட்ட ஒரு கிதாபு தான். பொதுவில் ஏற்றுக்கிட்டு எழுத்து ரீதியாக பதிவு செஞ்சு ஆமாம் இதை நாங்கள் ஏற்றுக்கிட்டோம், இதில் இருக்கிறது எல்லாமே அஹ்லு சுன்னத் வல் ஜமாத்துடைய கொள்கை அடிப்படையில் தான் இருக்குது அப்படின்னு அவங்க ஏற்றுக்கிட்டு கையெழுத்து போட்டு கொடுத்தது அந்த கிதாப் தான் அதில் அகீதுல் வாசித்தியா. இதே போல் அல் ஹமவியா அப்படின்னு இருக்குது, ஃபத்வா அல் ஹமவியத்துல் குப்ரா அப்படின்னு இருக்குது. அந்த கிதாப் மேலே இதே மாதிரி குற்றச்சாட்டு வச்சாங்க. அதுக்காக விசாரணை நடத்தப்பட்டு இப்னு தய்மியாவை கைது செஞ்சு எகிப்தில் சிறையில் வச்சாங்க. அப்புறம் சிறையில் இருந்து இப்னு தய்மியா அதுக்கு மறுப்பு எழுதினாங்க. இதெல்லாம் சொன்னால் நிறைய விரிவாக போயிட்டே இருக்கும். இப்னு தய்மியாவுடைய ஒவ்வொரு பிரச்சனையும் நம்ம சொல்லிட்டு போனோம்னா இன்னும் ஒரு 4-5 நாளைக்கு சொல்லலாம். அவ்வளோ விஷயங்களும் இருக்குது, இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும். ஆனால் அது சொல்கிறதுக்கு நமக்கு நேரம் கிடையாது. ஸோ நம்ம இப்னு தய்மியா யார் அப்படின்னு சொல்லும் போது இப்னு தய்மியா வந்து அவங்க காலகட்டத்து பெரும் அறிஞர் மட்டுமல்ல, அதுக்கு பிறகும் இப்னு தய்மியா மாதிரி ஒரு அறிஞர் இன்னி வரைக்கும் வந்தது கிடையாது. இன்னும் சில ஆய்வு செய்யக்கூடிய அறிஞர்கள் சொல்கிறாங்க, ஏன் அவங்களுக்கு முன்னாடி ஒரு 400 வருஷத்தில் கூட அவங்கள மாதிரி அறிஞர் கிடையாது. அஹ்மத் இப்னு ஹம்பலுக்கு பிறகு இன்னை வரைக்குமே இந்த மாதிரி வந்து ஒரு அறிஞர் இந்த முஸ்லீம் உலகத்தில் வரல. இது கடந்த 1000 வருஷங்கள் அப்படி ஒருத்தர் வரல அப்படின்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் வெறும் புகழ்ச்சி கிடையாது. இப்னு தய்மியாவோட கிதாபில் படித்து பார்த்தாலே தெரியும். ஆனால் கடும் எதிர்ப்பு இருந்துச்சு. பொய் குற்றச்சாட்டுகள்லாம் நிறைய சொன்னாங்க. அவங்களுடைய சில ஃபத்வாக்கள் சர்ச்சைக்கு உள்ளாக்கப்பட்டுச்சு. உதாரணத்துக்கு வந்து தலாக், ஒரே நேரத்தில் 3 தலாக் சொன்னால் அது வந்து ஒரு தலாக்காக தான் கருதப்படும் அப்படின்னு இப்னு தய்மியா ஃபத்வா கொடுத்தாங்க. அது எப்படி நீங்கள் குலஃபா ராஷிதின் ஃபத்வாக்கு முரண்பட்டுறீங்க, 4 மதபுடைய நிலைப்பாடுக்கு முரண்படுறீங்க அப்படின்லாம் நிறைய அறிஞர்கள் எதிர்த்து ஆட்சியாளர்கிட்ட போய் ப்ரெஷர் கொடுத்து இப்னு தய்மியா ஜெயிலில் வச்சாங்க. சில மாதம் ஜெயிலேருந்து அப்புறம் இப்னு தய்மியா வெளியே வந்துட்டாங்க. அப்புறம் கடைசியாக என்ன பண்ணாங்க, கபறுகளை ஜியாரத் செய்கிறது சம்பந்தமாக இப்னு தய்மியாவோட ஒரு ஃபத்வா இருக்குது. ஏன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, நன்மையை நாடி நீங்கள் ஜியாரத்து செய்யணும்னா 3 மஸ்ஜிதுகள், 3 பள்ளிவாசல்களை தவிர வேறு எதுக்கும் ஜியாரத் போகக்கூடாது அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. அந்த 3 பள்ளிவாசல் எவை? ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, மஸ்ஜிதுல் ஹரம் என்னுடைய மஸ்ஜித், அதான் மஸ்ஜித் நபவி மதீனா இருக்குது, மக்கால இருக்கிறது, மதீனாவில் இருக்கிறது அக்ஸா அல் குத்ஸ் நகரத்தில் ஜெருசலம் இருக்கிற மஸ்ஜித் அக்ஸா. இந்த நன்மையை நாடி இந்த 3 பள்ளிவாசலை தவிர எதுக்கும் நீங்கள் ஜியாரத் செய்யாதீங்க என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்காங்க. வேறு பள்ளிவாசல் கூட ஜியாரத் செய்யக்கூடாது. அப்படி இருக்கும்போது கப்ரு ஜியாரத்துன்னு சொல்லி நியத்து வச்சுக்கிட்டு இங்கே நாகூருக்கு போகிறது, இங்கேருந்து ஏர்வாடிக்கு போகிறது, இங்கேருந்து அஜ்மீருக்கு போகிறது, டிக்கெட்டு போட்டு ஈராக்கில் மஹபூபே சுபஹானி அப்துல் காதர் ஜீலானி கபரை பார்க்குறேன்னு போகிறது, பக்தாத் அந்த பக்தாதில் தான் இருக்குது அது. அப்புறம் அங்கேருந்து வந்து சிரியாவுக்கு டமாஸ்கஸ் போகிறது, கேட்டாக்கா உம்ரா டூர் மாதிரி ஜியாரத் டூர்னு ஒன்று போட்டு வச்சுருக்கிறாங்க. சுப்ஹானல்லாஹ். அப்போ இமாம் இப்னு தய்மியா காலத்தில் இதெல்லாம் ஆரம்பிச்சிருச்சு. அப்போ இமாம் இப்னு தய்மியா அதுக்கெல்லாம் மறுப்பு கொடுத்து எழுதும் போது நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கபரை கூட ஜியாரத்துக்கு இலக்கு வச்சு ஜியாரத் செய்கிற இடமா ஆக்கிடக்கூடாது. நம்ம மதீனாவுக்கு போகிறோம், மஸ்ஜித் நபிக்கு போகிறோம்னா ரசூலுல்லாஹ்வுடைய கபரை ஜியாரத் செய்யலாம். அப்படி தான் சஹாபா செஞ்சாங்க. ரசூலுல்லாஹ்வுடைய கபரை பார்க்கணுங்கிறதுக்காக ஊரில் இருந்தெல்லாம் கிளம்பி வர மாட்டாங்க. ஆனால் இன்றைக்கி நம்ம மக்கள் பாருங்கள், உம்ராண்டாலே எங்கேப்பா போகிறேன்னா ரசூலுல்லா கபரை ஜியாரத் செய்ய போகிறேன், மதீனாவுக்கு எதுக்கு போகிறேன்னா ரசூலுல்லாஹ் கபரை ஜியாரத் செய்ய போகிறேன்றாங்க. ஏன் மஸ்ஜித் நபிக்கு போகணுன்னு தான் நியத்து வைக்கணும், அதை வைக்க மாட்டீங்களா? கபர் ஜியாரத்துக்காக போகிறேன் அப்படிங்கிறாங்க. சுப்ஹானல்லாஹ். அப்போ இமாம் இப்னு தய்மியா இந்த மாதிரி ஹதீஸ்கள்லாம் ஆதாரம் கொடுத்து கபர் ஜியாரத்துலாம் தனியாக இலக்கு வச்சு எந்த ஊருக்கு நீங்கள் பயணமெல்லாம் போகக்கூடாது, அது மதீனாவாக இருந்தாலும் ஜியாரத்துன்ற நியத்து வச்சு போகிறதாக இருந்தால் இந்த 3 பள்ளிவாசல்களுக்கு தான் நீங்கள் போகலாம் அப்படின்னு சொல்லி இமாம் இப்னு தய்மியா கிதாப் எழுதுகிறாங்க. அப்போது மக்கள்கிட்ட அப்படி போகலான்னு ஃபத்வா கொடுத்த அறிஞர்கள்லாம் சும்மா இருப்பாங்களா? மக்களையும் கிளப்பி விட்டு, ஆட்சியாளரை கிளப்பி விட்டு, இவர் பாருங்கள் ரசூலுல்லாஹ்வை அவமதிக்கிறாரு அப்படின்லாம் சொல்லி இப்னு தய்மியாத்துக்கு ஜெயிலில் வச்சாச்சு. பல மாதங்கள் ஜெயிலில் இருக்கிறாங்க. ஆனால் ஜெயிலில் சும்மா இல்லை, கிதாபுகளாக எழுதுகிறாங்க. ஜெயிலே வந்து ஒரு பல்கலைக்கழகமாக மாறுது, அங்கேயே வச்சு நிறைய பேர் கற்றுக் கொடுக்குறாங்க.
அப்போ ஒரு கட்டத்தில் ஒரு 1.25 வருஷம் கழிச்சு என்ன பண்ணுறாங்க, இப்னு தைமியாவுக்கு கொடுத்த பேப்பர் பேனாவெல்லாம் பிடிக்கிறாங்க. ஆனாலும் கறி வச்சு தோல் சொகுறு அதிலெல்லாம் இமாம் இப்னு தைமியா எழுதுகிறாங்க. அதெல்லாம் காப்பி எடுத்து வெளியே போகுது. அப்போ ஒரு கட்டத்தில் இப்னு தைமியாவுக்கு எழுதுறதுக்கு எதுவுமே இல்லாமல் பிடுங்கிடுறாங்க. அப்போ தான் இமாம் இப்னு தைமியா வருத்தமாக சொல்கிறாங்க, இப்போ தான் உண்மையிலே என்னை சிறையில் அடிச்சிட்டாங்க அப்படிங்கிறாங்க. இது நடந்து ஒரு 2 மாதத்தில் இப்னு தைமியா மரணிச்சிடுறாங்க. அந்த ஜெயிலே மரணிச்சிட்டாங்க. ஹிஜ்ரி 728, 661 பிறந்து 728 மரணிக்கிறாங்க. இப்னு தைமியா வழிகேடான கொள்கைகள், காஃபிர்களுடைய கொள்கைகள் இதுக்கு எதிராக கல்வி ரீதியாக மட்டும் போராடல, களத்தில் இறங்கி போராடி இருக்கிறாங்க. மங்கோலியர்களுக்கு எதிராக அவங்க நேரடி ஜிஹாதிலே இறங்கி போராடி இருக்கிறாங்க. களத்தில் ஒரு படை வீரர் மற்றும் படை தளபதியாகலாம் உள்ள போய் போராடி இருக்கிறாங்க. அதே போல் இந்த சிலுவை போர் என்று சொல்லி வந்த கிறிஸ்தவர்களுக்கு எதிராகவும் போர்க்களத்தில் இறங்கி போராடி இருக்கிறாங்க. இப்போ வெறும் வாய்ப்பேச்சு ஆலிம் அல்ல. மார்க்கத்துக்காக இறங்கி போராடணுன்னா அது கல்வி ரீதியாக போராடுவாங்க, களத்தில் இறங்கி போராடி இருக்கிறாங்க. சரி, இது இப்னு தைமியா காசான் கான் கிட்ட எப்படி பேசினார்னு சொன்னா, ஆட்சியாளர்கிட்ட எப்படி பேசினான்னு சொன்னா, காசான் கான் எதிர்த்து ஜிஹாது செய்யறது கடமைன்னு இப்னு தைமியா ஃபத்வா கொடுத்தாங்க. அதுக்கு சில வருஷங்களுக்கு பிறகு. ஆனால் சிரியாவினுடைய பொறுப்பாளராக இருந்த எகிப்தினுடைய ஆட்சியாளர் மம்லூக் சுல்தான் போருக்கு வரத்துக்கு தயங்கினார். அப்போ இப்னு தைமியா என்ன செய்கிறாங்க, அவர் நேரில் சந்திச்சு, பாருங்க சிரியாவுடைய மக்களுக்கு பொறுப்பாளர் நீங்கள் தான், அப்போ அந்த மக்களை பாதுகாக்கிறதுக்காக நீங்கள் போரிட வேண்டியது அவசியம். ஒரு சுல்தானாக, ஆட்சியாளராக உங்கள் மீது அது கடமை. நீங்கள் போரிட வரல அப்படின்னா நான் செல்வாக்குடைய மக்களெல்லாம் கூப்பிட்டு உங்களை பதவியிலேருந்து நீக்கி வேறு போரிட தயாராக உள்ள ஒருவரை சுல்தானாக, அரசராக ஆக்கி அவர் தலைமையில் நின்று போரிடுவேன் அப்படிங்கிறாங்க. இது செலஃப் மன்னேஜா? ஆட்சியாளரை போய் உங்களை ஆட்சியாளர் பதவியில நீக்கிடுவேன்லாம் சொல்லியிருக்கிறாங்க. இது ஆட்சியாளரோடு. தன்னை எதிர்த்து அறிஞரோடு இப்னு தைமியா எப்படி நடந்துக்கிட்டாங்க அது மட்டும் நம்ம சொல்லி முடிப்போம் இன்ஷா அல்லாஹ். நிறைய அறிஞர்கள் பிரச்சனை பண்ணியிருக்கிறாங்க. அதில் சாலிஹ் அல் பக்ரி அப்படிங்கிற ஒருத்தர் பெரிய பிரச்சனை பண்ணார். அவர் நபிமார்கள், கடைசி நபியான முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அதையும் தாண்டி அவுலியா என்று சொல்லக்கூடிய அவங்களுடைய கபறுகள்லேருந்து நம்ம பிரச்சனைகளுக்கு நிவாரணம் தேடலாம். அதான் தர்காவில் போய் என் பிரச்சனைகள்லேருந்து எனக்கு நிவாரணம் கொடுங்கன்னு கேட்கலாம் அப்படின்னு ஃபத்வா கொடுத்தார். அந்த மாதிரி பிரச்சனைக்கு நிவாரணம் தேடுறதுக்கு இஸ்திகாசா அப்படின்னு பேர். அப்போ அவுலியாவோட கபரில் போய் இஸ்திகாசா தேடலாம், இறந்து போனவங்கள்ட்ட இஸ்திகாசா தேடலாம், அதான் பிரச்சனைக்கு நிவாரணம் தேடலாம் என்று சாலிஹ் அல் பக்ரி ஃபத்வா கொடுக்கிறார். அப்போ இமாம் இப்னு தைமியா அதுக்கு மறுப்பு கொடுத்து கிதாப் எழுதிடுறாங்க. அது ரத் அல் பக்ரி அப்படிங்கிற பேரில் பிரபலம். அதில் சாலிஹ் அல் பக்ரியுடைய கிதாபில் 3 இடங்களில் சாலிஹ் அல் பக்ரி சொன்ன வார்த்தை சாதாரண விஷயம் இல்லை, அது ஷிர்குல் அக்பர், மார்க்கத்தை விட்டே வெளியேற்றக்கூடிய ஷிர்க் அது அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு இடத்துல 3 இடத்துல சாலிஹ் அல் பக்ரி அந்த மாதிரி எழுதியிருக்கிறாரு அப்படின்றாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? சாலிஹ் அல் பக்ரி யார்? அதுக்கப்புறம் முஷ்ரிக், முர்த்தத், இஸ்லாம் விட்டு வெளியேறின காஃபிர் அப்படின்னு அர்த்தம். ஆனால் அவர் காஃபிர்னு இப்னு தைமியா ஃபத்வா கொடுக்கல, அவருடைய எழுத்துல இப்படி குஃபர் இருக்குது, ஷிர்க் இருக்குன்னு சொல்லிட்டாங்க. சாலிஹ் அல் பக்ரி பயங்கர கடுப்பாயிட்டார். அப்போ சாலிஹ் அல் பக்ரி தன்னுடைய மாணவர்கள், ஆதரவாளர்களோட என்ன பண்ணுறாரு, இப்னு தைமியா நடந்து வர பாதையில் அப்படியே பதுங்கி இருந்து இப்னு தைமியா தனியாக மடக்கி அடின்னு அடிச்சிடறான், படுமோசமாக அடிச்சிடறான். அதுக்கு இது கேள்விப்பட்டு இப்னு தைமியாவோட மாணவர்களும் உறவினர்களும் இதுக்கு பழி வாங்குறோம்னு சொல்லி கிளம்புறாங்க. இப்னு தைமியா எல்லாரையும் நிறுத்திடுறாங்க. பழி வாங்கணும்னு நினச்சிங்கன்னா அது என்னோட உரிமை தான், நான் சொல்கிறேன், அவரை நான் பழி வாங்க மாட்டேன், மன்னிச்சிட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதோடு நிற்கல. இது நடந்து சில மாதங்களுக்கு பிறகு என்ன ஆகுது, சுல்தான் ஆட்சியாளர் இருக்கிறார் பார்த்தீங்களா, அரசர் இருக்கிறார் பார்த்தீங்களா, அரசர் சாலிஹ் அல் பக்ரி பேரில் ஏதோ ஒரு விஷயத்தில் கோபம் ஆயிட்டார். சாதாரண கோபம் இல்லை, கடும் கோபம். எந்த அளவுக்கு கடும் கோபம்னா, சாலிஹ் அல் பக்ரிக்கு மரண தண்டனை அப்படின்னு கவர்மெண்ட் ஆர்டர் வந்துருச்சு. சாலிஹ் அல் பக்ரிக்கு மரண தண்டனை எங்கே இருந்தாலும் அவர் கைப்பற்றி பிடிச்சி கொண்டு அவருக்கு மரண தண்டனை கொடுத்துடணும் அப்படின்னு ஆட்சியாளர் சுல்தான் அறிவிப்பு செஞ்சிட்டார். சாலிஹ் அல் பக்ரி உயிரை காப்பாற்றிக்கிறதுக்காக போய் பதுங்குறாரு. ஆனால் எங்கே போனாலும் உங்களையெல்லாம் நாங்கள் பதுக்கி வைக்க முடியாதுங்க, உங்களை பதுக்கி வச்சா எங்களையும் தூக்கி கொண்டு போய் வெட்டிடுவாங்க அப்படின்னு சொல்லி அவருடைய நண்பர்கள், உறவினர்கள், ஆதரவாளர்களே பக்ரியை வெளியே அனுப்பிச்சிடுறாங்க. அப்போ அவர் எங்கேயும் போய் ஒளிஞ்சிக்க முடியல, உயிரை காப்பாற்றிக்கிறதுக்காக எங்கெங்கேயோ ஓடுறாரு. கடைசி எங்கே வரா தெரியுமா? இப்னு தைமியா.
இப்னு தைமியா கிட்டே வர இப்னு தைமியா என்ன பண்ணுறாங்க, தன்னுடைய இடத்துல அவரை பதுக்கி வைக்கிறாங்க. பதுக்கி வச்சதோடு மட்டும் இல்லாமல் அவரை பதுக்கி வச்சு நேராக சுல்தான்கிட்ட போகிறாங்க. எதுக்கு? நான் ஆளை மடக்கிட்டேன் அப்படின்னு சொல்கிறதுக்கா? இல்லை, நேராக சுல்தான்கிட்ட போய் சாலிஹ் அல் பக்ரிக்கு நீங்கள் மரண தண்டனை அறிவிச்சிங்களாமே, அந்த மரண தண்டனை நீங்கள் கேன்சல் பண்ணணும், ரத்து செய்யணும். ஏன்னா இருந்தாலும் அவர் ஒரு அறிஞர், அவர்களோட தவறுகள் இருக்கலாம், ஆனால் அந்த தவறுக்கெலாம் நீங்கள் மரண தண்டனைலாம் கொடுக்கக்கூடாது, நீங்கள் முதல்ல அந்த உத்தரவை ரத்து செய்யுங்க அப்படின்னு சொல்லி அந்த கேன்சல் ஆர்டரை கையோடு வாங்கிட்டு வந்துட்டாங்க. வாங்கிட்டு நேராக சாலிஹ் அல் பக்ரியை பார்த்து, உங்கள் மரண தண்டனை உத்தரவு ரத்து செய்யப்பட்டுருச்சிங்க, நீங்கள் உயிர் பயம் இல்லாமல் இப்போ வெளியே வரலாம், வாங்க வெளியில் அப்படின்னு கூப்பிட்டு வராங்க. அவங்களுடைய கொள்கை எதிரி, அவங்கள அடித்தவங்க, சாகிற அளவுக்கு அடித்தவங்க. அவர்கிட்ட அந்த சாலிஹ் அல் பக்ரி கிட்ட இப்னு தைமியா எப்படி நடந்துக்கிறாங்க, அவரை தான் வீட்டில் பதுக்கி வச்சு அவருக்கு வந்த மரண தண்டனை உத்தரவை ரத்து செய்ய சொல்லி சுல்தான்கிட்ட போய் வாதிட்டு, அரசர்கிட்ட போய் வாதிட்டு ஆர்டர் வாங்கிட்டு வர்றாங்க, உத்தரவை மாற்றி வாங்கிட்டு வர்றாங்க. இதுக்கு பேர் என்ன? இது பேர் தான் தமையோ. அதானே? நம்ம சில சலஃபிகள், இப்போ நான் பேரே சொல்கிறேன், நீ கோச்சிட்டாலும் பரவாயில்லை. இப்போ எம்எஃப்எலி இவர் ஊரில் இருக்கிற சலஃபி தாய்கள் எல்லாரையும் பார்த்து அடித்து தாக்குறாரு. என்ன சொல்கிறாரு? பிதத்துக்காரங்கள்ட்ட அவங்க மென்மையாக நடந்துக்கிறாங்க, இது தமையு, இது மன்ஹஜில் தண்ணி ஊற்றி அதை நீர்த்து போக செய்யறது. தமையு சலஃபி மன்னஜே கிடையாது, இது ஹசனுல் பன்னாவுடைய மன்ஹஜ், இஹ்வான் முஸ்லீமினுடைய நிறுவனர் ஹசனுல் பன்னாவுடைய மன்ஹஜ், இது பன்னாவி மன்ஹஜ். தமையுங்கிறது உண்மையில் பன்னாவி, அதை தான் இந்த தமிழ்நாட்டு தாய்கள் செய்கிறாங்க அப்படின்லாம் ஆக்ரோஷமாக எழுதி தள்ளுறாரு. பேரை சொல்லிய இந்த ஆலிம் இந்த தாயெல்லாம் இப்படி பண்ணுறாங்க, இது மக்கள் புரிஞ்சிக்கல அப்படின்லாம் சொல்கிறாரு. இப்னு தைமியா இன்றைக்கி இருந்திருந்தால் என்ன செஞ்சுருப்பார்? அதை எம்எஃப்எல் என்ன செஞ்சுருப்பார்? சாலிஹ் அல் பக்ரி எல்லாம் பதுக்கி வச்சது மட்டும் இல்லாமல் அவர் மேலே உள்ள தண்டனையெல்லாம் கேன்சல் பண்ணணும்னு இப்னு தைமியா போய் கேட்டால், அப்போ இப்னு தைமியா கிட்ட பன்னாவி மன்ஹஜ் இருக்குதா இல்லையா? இப்னு தைமியா கிட்ட தமையு இருக்குதா இல்லையா? இப்னு தைமியா கொள்கையை நீர்த்து போக செஞ்சுட்டாரா இல்லையா? விதத்துக்காரர்களுக்கு ஆதரவு கொடுக்கறதே சலஃப் மன்ஹஜுக்கு முரணானுங்கிறப்போ இது ஆதரவு மட்டும் இல்லை, பாதுகாப்பெல்லாம் கொடுத்து வச்சிருக்கிறார். அப்போ சலஃப் மன்ஹஜுடைய மிகப்பெரிய எதிரி இல்லையா இப்னு தைமியா? விதத்துக்காரங்களை எப்படி அவர் பாதுகாக்கலாம்? ஒன்று இப்னு தைமியாவுக்கு சலஃப் மன்ஹஜ் தெரியல, அல்லது எம்எஃப்எல்லிக்கு சலஃப் மன்ஹஜ் தெரியல. யாருக்கு தெரியலன்னு சொல்லுவோம்? அதுக்கு தான் குறைஞ்சபட்சம் இப்னு தைமியோட வாழ்க்கை வரலாறையாவது படிக்கணும்னு சொன்னோம். விதத்துக்காரங்களோட எப்படி நடக்கிறதுங்கிறத தெளிவாக சொல்லியிருக்கிறாங்க. அது ஒவ்வொரு காலகட்டத்தில் ஒரு ஃபத்வா இருக்குது. அஹ்மத் இப்னு ஹம்பலுடைய காலகட்டத்தில் இருந்த ஃபத்வாவை இப்னு தைமியா காலகட்டத்தில் பயன்படுத்தலை. இப்னு தைமியா அந்த ஃபத்வாவை ஏற்றுக்காம வேறு ஃபத்வா கொடுக்குறாங்க. இன்றைய காலகட்டத்தில் அல்பானி அதையுமே மாற்றுறாங்க. விதத்துக்காரங்களை நீங்கள் ஒதுக்கி வைக்கிறது இந்த காலகட்டத்தில் செய்யக்கூடாது அப்படின்னு நாசிருதீன் அல்பானி சொல்கிறாங்க. அது இமாம் அஹ்மத் இப்னு ஹம்பல் காலகட்டத்தை செஞ்சாங்கன்னா அன்றைக்கி அஹ்லு சுன்னத் வல் ஜமாஅத்தினுடைய எண்ணிக்கை அதிகமாக இருந்துச்சு, ஒதுக்கி வைக்கிறதுனால பலன் இருந்துச்சு. ஊரே சேர்ந்து ஒருத்தர் ஒதுக்கி வைக்கும் போது அவர் திருந்திடுவார். இன்றைக்கி அப்படி கிடையாது, ஊரே விதத்துக்காரங்களாக தான் இருக்கிறாங்க. நம்ம அவங்கள ஒதுக்க முடியாது, அவங்க தான் நம்மளே ஒதுக்குவாங்க. அப்போ நம்ம ஒதுங்கிறதுனால யாருக்கு பலன் இருக்குது? அவங்களுக்கு தான் பலன் இருக்குது. ஷைத்தான் சந்தோஷப்படுவான். ஏன்னா அவங்கள்ட்ட நம்ம போய் பழகிற வரைக்கும் தான் இது தப்பு அப்படின்னு நம்ம சொல்ல முடியும், எது சரி அப்படிங்கிறது சொல்ல முடியும். நம்மளும் ஒதுங்கிட்டோன்னா அவங்களுக்கு சரி தவிர யார் சொல்கிறது அப்படின்னு அல்பானி கேட்குறாங்க. நான் சொல்ல அல்பானி சொல்கிறாங்க. இப்போ அல்பானியும் தமையு உடையவர், அல்பானியும் பன்னாவி மன்ஹஜ் உடையவர் அப்படின்னு சொல்லிடுவீங்களா? இன்னும் அல்பானி ஹசன் பன்னாவை புகழ்ந்து என்ன வார்த்தை சொன்னாங்கன்னு சொன்னாக்கா டென்ஷன் ஆகிடுவீங்க. சையது குத்துப புகழ்ந்த அல்பானி என்ன வார்த்தை சொன்னாங்கன்னு சொன்னால் டென்ஷன் ஆகிடுவீங்க. டென்ஷன் என்ன, நான் உங்களே சொல்லலை, தமையுன்னு குதிக்கிறாங்களா அவங்கள சொல்கிறேன். அதுதான் சொல்கிறேன், நீங்கள் இங்கே சலஃப் மன்ஹஜை பற்றி பேசுகிறீங்கன்னா முதல்ல சலஃப் மன்ஹஜை ஒழுங்காக கற்றுக்கிட்டு பேசுங்க. நான் குறிப்பாக எம்எஃப்எல்லிக்கு சொல்கிறேன். இன்னும் அவரை மாதிரி யாரெல்லாம் பேசுகிறாங்களோ, இந்த தமையு பன்னாவி மன்ஹஜ்லாம் பேசுகிறாங்களோ, இப்னு தைமியாவுக்கு நீங்கள் என்ன சொல்வீங்க? இது மாதிரி ஒரு சம்பவம் இல்லை, நான் நிறைய சம்பவம் இப்னு தைமியா வாழ்க்கையிலேருந்து மட்டுமே சொல்ல முடியும். அதுக்கெல்லாம் மார்க்க ஆதாரம் இருக்குது. இப்னு தைமியா மட்டும் இல்லை, அவங்களுக்கு முன்னாடியும் பின்னாடியுமே பல சலஃபி இமாம்கள் இந்த நிலைப்பாடு எடுத்திருக்கிறாங்க. சும்மா ஒரு 2-3 அறிஞர்களுடைய நிலைப்பாடு, ஷேக் ரபி இப்படி தான் எடுத்தாங்க, ஷேக் முக்பில் இப்படி தான் எடுத்தாங்க, ஷேக் ஜைத் அல் மத்ஹலி இப்படி தான் எடுத்தாங்க, அப்போ அதுதான் சலஃப் மன்ஹஜ்னு என்கிட்ட பேசாது. உங்களுக்கு சலஃப் மன்ஹஜ் தெரியல. அப்போ இப்னு தைமியாவுக்கு மன்ஹஜ் தெரியலன்னு சொல்வீங்களா? சொல்ல முடியாது. இப்னு தைமியா சலஃபி இல்லைன்னு சொல்வீங்களா? சலஃப் மன்ஹஜை நீர்த்து போக செஞ்சுட்டாங்க, தமையு இருந்துச்சுன்னு சொல்வீங்களா? இல்லை.
இப்னு தைமியா வந்து காசான் கான் கிட்ட போய் இப்படி பேசினாங்க. உங்களுக்கு தெரியாது காசான் கான் முஸ்லீமாக இருந்தாருன்ட்டு, இன்னைக்கு தான் தெரியும். இதனால் காசான் கான் மங்கோலிய அரசர்னா அவர் மங்கோலிய ஷிர்கு கொள்கையில் இருந்திருப்பார், அவர் முஷ்ரிக்காக இருந்திருப்பார், நீங்கள் நினச்சிட்டு இருந்திருப்பீங்க. காசான் கான் முஸ்லீம் ஆன பிறகு, அதுவும் சுன்னத்துல் ஜமாத் முஸ்லீம் அறிவித்த பிறகு தான் இப்னு தைமியா போய் அவர்கிட்ட பப்ளிக்கில் இப்படி ஒரு கேள்வி கேட்குறாங்க அப்படின்னு சொன்னால் இப்போ என்ன பதில் சொல்லுவீங்க? ஆட்சியாளரை தனியாக கூட்டு போய் நீங்களும் ஆட்சியாளர் மட்டும்தான் இருக்கும்போது சொல்லணும் அப்படின்ட்டு ஹதீஸில் இருக்குதான். ஆனால் நீங்கள் அந்த அர்த்தத்திலே அதை பயன்படுத்துறீங்க. அறிஞர்கள் ஆட்சியாளரோடு எப்படி நடந்துக்கிட்டாங்க சலஃபி அறிஞர்கள் உங்களுக்கு தெரியவே இல்லை. அதே போல் அறிஞர்கள் ஆட்சியாளர்கள் மிரட்டப்படலாம், மிரட்டப்பட்டு அறிஞர்கள் ஆஃப் ஆகிடலாம். அது வரலாறு முழுக்க நடந்திருக்குது. நான் ஏற்கனவே சலஃப் கிளர்ச்சியாளர்கள், ஹவாரிஜ் கிளர்ச்சியாளர்கள் என்று 8 பாகங்களில் நம்ம வந்து வகுப்பு எடுத்திருக்கிறோம். அந்த வகுப்பில் ஆட்சியாளர்களுக்கு பயந்து வாய் மூடின அறிஞர்கள் சிலர் பேரெல்லாம் கூட சொல்லியிருக்கிறேன். இமாம் அஹ்மத் இப்னு ஹம்பல் காலத்திலே அதெல்லாம் நடந்துச்சுன்றதையும் சொல்லியிருக்கிறேன். பயந்து சத்தியத்தை பேசாமல் விட்ட அறிஞர்கள் இருக்கிறாங்க. பதவிக்கு ஆசைப்பட்டு ஆட்சியாளருக்கு ஏற்ற மாதிரி ஃபத்வா கொடுத்த அறிஞர்கள்லாம் இருந்திருக்கிறாங்க. இன்றைக்கி 1200 வருஷத்துக்கு முன்னாடியே இருந்திருக்கிறாங்க. அப்போ இன்றைக்கி இருக்க மாட்டாங்களா? இந்த மாதிரி அறிஞர்கள் போவாங்க அப்படிங்கிறது சம்பந்தமாக இமாம் சுயூத்தி தனியாக ஒரு சிறு நூலே எழுதியிருக்கிறாங்க. முதல்ல மன்னேஜ்னா என்னன்னு தெரியணும். அது ஒரு தனி வகுப்பு எடுக்கணும் இன்ஷா அல்லாஹ். ஸோ இப்னு தைமியாவோட வாழ்க்கையிலேருந்து நம்ம எடுக்கிறது என்ன? இப்னு தைமியா பின்பற்ற நான் சொல்ல, ரசூலுல்லாஹ் தான் பின்பற்றணும். ஆனால் இப்னு தைமியாவோட வாழ்க்கையில் அந்த ரசூலுல்லாஹ்வுடைய வழிமுறை, நபி வழி, சுன்னத் எப்படி நடைமுறைப்படுத்தப்பட்டுச்சு அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். இன்றைக்கி சலஃபிகள் வந்து சலஃபியா அப்படின்னு ஒரு பிக்சர் போட்டு வச்சுருக்கிறாங்க. அதுக்கும் இப்னு தைமியாவுடைய நடைமுறைக்கு நிறைய வித்தியாசம் இருக்குது. அப்படி அதை பார்க்கும்போது அப்போ நம்ம என்ன சொல்லுவோம்? ஒன்று இப்னு தைமியாவுக்கு சலஃபியா தெரியல, அல்லது சலஃபியா நாம் சொல்லிகிட்டு இருக்கிறோமே அது சலஃபியா இல்லை, நமக்கு சலஃபியா தெரியல அப்படின்னு தான் சொல்கிறோம். அப்போ இங்கே இருக்கக்கூடிய சலஃபி தாயிகள் அவங்க எல்லாருக்கிட்டேயும் வந்து நான் சொல்கிறது இதுதான். நீங்கள் குறைஞ்சபட்சம் இப்னு தைமியாவோட வாழ்க்கை வரலாறையாவது விரிவாக படிச்சுப்பார். உங்களுடைய நிலைப்பாடுகளுக்கும் இப்னு தைமியாவோட நிலைப்பாடுகளுக்கும் உள்ள முரண்பாடுகள், எதிர்நிலைகள் உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும். இந்த நிலைப்பாடுகளை என்ன ஆதாரங்கள் அடிப்படையில் இப்னு தைமியா வந்து கொண்டு வந்தாங்க அப்படிங்கிறத இன்னும் கொஞ்சம் ஆழ்ந்து படித்து பார்த்தீங்கன்னா, இப்னு தைமியாவோட நிலைப்பாடு ஆதாரங்கள் அடிப்படையிலானது, உங்களுடைய நிலைப்பாடுகள் கண்மூடித்தனமான பின்பற்றுதலின் அடிப்படையிலானது. சில அறிஞர்களுடைய நிலைப்பாடுகளை நீங்கள் தக்லீத் செய்கிறீங்க, கண்மூடித்தனமாக பின்பற்றுறீங்க, அதை தான் சலஃப் மன்ஹஜ்னு கொண்டு வந்து இங்கே வைக்கிறீங்க அப்படிங்கிறது புரியும். அப்போ மன்ஹஜ் சலஃப், அக்லீதத்து சலஃப் அது என்னங்கிறத இப்னு தைமியாவுடைய வாழ்க்கையை படித்தாலும் தெரிஞ்சுக்கலாம். அதை விட முக்கியமாக இப்னு தைமியாவோட வார்த்தைகளை படித்தும் தெரிஞ்சுக்கலாம். அதில் அகீதத்துல் வாசிட்டியா இதை படிக்கிறதன் மூலமாக நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஈமானுடைய 6 அடிப்படைகளை விரிவாக தெரிஞ்சுக்கலாம். குறிப்பாக அல்லாஹ்வுடைய பெயர்கள், பண்புகள், அதுவும் குறிப்பாக அல்லாஹ்வுடைய பண்புகள் சிஃபாத்தை பற்றி விரிவாக தெரிஞ்சுக்கலாம். ஈமானுடைய மற்ற அடிப்படையும் தெரிஞ்சுக்கலாம். ஈமானுடைய கிளை விஷயங்களில் சில முக்கியமான அம்சங்களை பற்றியும் தெரிஞ்சுக்கலாம். இந்த அகீதா உடையவர் உடைய அஹ்லாக் எப்படி இருக்கும், பண்புகள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதுமே அகீதத்துல் வாசித்தியால கடைசியில் இமாம் இப்னு தைமியா கொண்டு வர்றாங்க. பொதுவாக அகீதா நூல்களில் இல்லாத ஒரு விஷயம் அது. அகீதா நூல்களில் எதை நம்பணும், எப்படி நம்பணும் அப்படி தான் இருக்கும். வாசித்தியாரோட கடைசியில் பார்த்தீங்கன்னா இந்த அகீதா உடையவங்க எப்படி இருக்கணுன்றது சொல்ல போட்டிருக்கும். ஒரு முஸ்லீம் இன்னொரு முஸ்லீம்கிட்ட எப்படி இருக்கணும் அப்படி, அது சம்மந்தமான ஆயத்துகள் ஹதீஸுகள்லாம் வரிசையாக வரும். ஒரு முஸ்லீம் இன்னொரு முஸ்லீம்கிட்ட எப்படி நடந்துக்கணுங்கிறது அகீதாவா? அது ஈமானுடைய விஷயமா? ஆமாம், ஈமானுடைய நடைமுறை செயல்பாடு அதுதான். நான் மனசால் வந்து இன்னொரு முஸ்லீமுக்கு நல்லது நினைக்கிறேன், ஆனால் என் பேச்சாலையும் செயலாலையும் இன்னொரு முஸ்லீமுக்கு தீங்கு விளைவிக்கிறேன் அப்படின்னா என் மனசும் என் பேச்சும் முரண்படுது, என் மனசும் என் செயலும் முரண்படுது. நம்பிக்கையும் செயலும் முரண்பட்டுச்சுன்னா அது யாருடையது? முனாஃபிக்குடையது. இப்போ வாசித்தியா மிக முக்கியமானது. அல்ல அகீதத்துல் வாசித்தியாவுக்கு நிறைய விளக்க உரைகள் எழுதப்பட்டு இருக்கிறது. அதுவும் குறிப்பாக கடந்த 100 ஆண்டுகளில் நிறைய விளக்க உரைகள் எழுதப்பட்டு இருக்கின்றன. அதில் சுருக்கமானது ஆனால் மிகவும் சிறப்பானங்கிறது ஷேக் முகமது ஹலீல் ஹர்ராஸ் அல் மிஸ்ரி உடைய ஷரஹ். அந்த விளக்க உரைக்கே ஒரு விளக்க உரை தேவை அப்படின்லாம் அறிஞர்கள் சொல்லுவாங்க. இன்னும் நிறைய இருக்குது. ஷேக் முகமது இப்னு இப்ராஹிம் ஆலு ஷேഖனுடைய விளக்க உரை இருக்குது. அந்த விளக்க உரை எப்படி எழுதப்பட்டு தெரியுமா? அவங்களுடைய மாணவர் அப்துல் ரஹ்மான் இப்னு காசிம் அவங்க முகமது இப்னு இப்ராஹிம் ஆலு ஷேக்கிட்ட போய் அல் அகீதத்துல் வாசித்தியா படிக்கிறாங்க.
முழுசாக படித்து முடிக்கிறாங்க. முகமது இப்னு இப்ராஹிம் ஆலு ஷேக் சொன்ன விளக்கங்கள் எல்லாத்தையும் எழுத்துப்பூர்வமாக அவங்க பதிவு செஞ்சுக்கிறாங்க. படித்து முடிச்சாச்சா? இப்போ 2வது தடவை திருப்பி அக்கீதுல் வாசித்தியா படிக்கிறாங்க. அவங்ககிட்டயே மறுபடியும் பாடம் நடக்குது. இப்போ கொடுத்த விளக்கம் எல்லாத்தையும் அவங்க வந்து எழுதிக்கிறாங்க. இப்போ கூடுதல் விளக்கம் கிடைக்குது. முடிஞ்சிச்சா? 3வது தடவை திருப்பி முழு பாடம் நடக்குது, கூடுதல் விளக்கம் கிடைக்குது, எல்லாத்தையும் எழுதிக்கிறாங்க. 4வது தடவை, 5வது தடவை, 6வது தடவை, 7வது தடவை, 8வது தடவை, 8 தடவை முகமது இப்னு இப்ராஹிம் ஆலு ஷேഖனுடைய அல் அகீதுல் வாசித்தியாவுடைய விளக்க உரையை அப்துல் ரஹ்மான் இப்னு காசிம் எழுத்தில் கொண்டு வர்றாங்க. 8 தடவை அவங்களே படிக்கிறாங்க, விரிவாக படிக்கிறாங்க, அத்தனையும் எழுத்தில் கொண்டு வராங்க. அதுக்கு பிறகு என்ன செய்கிறாங்க, இந்த 8 தடவை கொடுத்த விளக்கத்தையும் ஒன்றாக ஆக்கி முகமது இப்னு இப்ராஹிம் ஆலு ஷேഖனுடைய விளக்க உரை அல் அகீதுல் வாசித்தியாவுக்கு அப்படின்னு தனி ஒரு கிதாபாக கொண்டு வந்துடுறாங்க. இந்த மாதிரி நிறைய சொல்லலாம். ஷேக் அப்துல் அசீஸ் ஆல சல்மானுடைய விளக்க உரை இருக்குது, அல் கவாஷிஃபுல் ஜலியா அப்படிங்கிற பேரில். என்னுடைய உஸ்தாத் எங்களுக்கு முதல்ல அதை தான் பாடமாக எடுத்தாங்க, அல்ஹம்துலில்லாஹ். இன்னும் நிறைய ஷேக் அல் உசைமின் இருக்குது, விரிவாக இருக்கும். ஷேக் பின்பாஸ் இருக்குது, ரொம்ப சுருக்கமானது. ஷேக் ஃபௌசான் இருக்குது, பின்பாஸை விட கொஞ்சம் கூடுதல் விளக்கம், ஆனால் அதுவும் சுருக்கமானது தான். இன்னும் சொல்லிட்டே போகலாம். இன்றைக்கும் அறிஞர்கள் அதுக்கு விளக்குறை எழுதிக்கிட்டே தான் இருக்கிறாங்க. ஷேக் அல் உசைமினுடைய மாணவரும் மருமகனுமான ஒரு ஷேக் வந்து இப்னு தைமியாவுடைய வார்த்தைகளை கொண்டே, மற்ற கிதாபுகளில் உள்ள இப்னு தைமியாவுடைய வார்த்தைகளை கொண்டே வாசித்தியாக்கு விளக்கம் எழுதியிருக்கிறாங்க. அது இருக்குது. அதே போல் நம்ம காலகட்டத்தில் மிக முக்கியமான அறிஞர் ஷேக் சுல்தான் அல் உமைரி, அவங்களுமே இப்னு தைமியா இந்த அகீதுல் வாசித்தியாவுக்கு ஒரு விளக்குறை எழுதியிருக்கிறாங்க. இன்னும் நிறைய சொல்லலாம், நிறைய விளக்குறைகள் இருக்குது. பல விளக்குறைகள்லேருந்து தொகுத்து தான் நான் இந்த அல் அகீதுல் வாசித்தியாவினுடைய வகுப்புகளை நடத்த போகிறேன் இன்ஷா அல்லாஹ். என்னுடைய ஆசிரியர்கள்ட்ட நான் படித்தது அல் அகீதுல் வாசித்தியா. அதே போல் இந்த அறிஞர்களுடைய நூல்கள், இந்த விளக்குறைகள் எடுத்தால் அகீதுல் வாசித்தியா நடத்த போகிறேன் இன்ஷா அல்லாஹ். அப்போ அகீதுல் வாசித்தியாங்கிறது ஒரு சாதாரண கிதாப் கிடையாது. இது சரியான முறையில் புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா அகீதா படிக்கிறதுக்கு இதுக்கப்புறம் ஒரு கிதாப் உங்களுக்கு தேவைப்படாது இன்ஷா அல்லாஹ். நிறைய கிதாபுகள் இருக்குது, முக்கியமான கிதாப்லாம் இருக்குது. ஆனால் இதை சரியாக விரிவாக ஆழமாக புரிஞ்சுக்கிட்டிங்க அப்படின்னா வேறொரு கிதாப் தேவைப்படாது இன்ஷா அல்லாஹ். ஆனால் ரொம்ப விரிவாக எடுக்கிறதுக்கு நமக்கு நேரம் இல்லை. மாதத்துக்கு ஒரு நாள் ஒரு 3 மணி நேரம் நடத்த போகிறோம் இன்ஷா அல்லாஹ். அப்படி நடத்தினா இதை முடிக்கிறதுக்கு எத்தனை நாள் ஆகும்? 2 வருஷம். 2 வருஷம் படிக்க போகிறது இல்லை, மாதத்தில் ஒரு நாள் தான் படிக்க போகிறோம். அப்போ இந்த அடுத்த வருஷத்தில் ஒரு 12 மாதம், அதுக்கு அடுத்த வருஷத்தில் ஒரு 12 மாதம், ஒரு 25 வகுப்புகள் தான் நடக்கும். 25 வகுப்பு தான், ஆனால் அது 2 வருஷம் அப்படின்னு இருக்குது. 2 வருஷம் படிக்கணுமா? நல்லா சந்தோஷமாக படிக்கலாம். அதை ஒவ்வொரு விஷயத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கும் போதும் அல்லாஹ்வுக்கு அவ்வளோ நன்றி சொல்வீங்க. நம்ம ஈமான் வலுப்படும். ஈமானாக அதை படிப்போம், வெறும் அக்கீதாவை படிக்க மாட்டோம் இன்ஷா அல்லாஹ். காலையில் நான் வகுப்பில் சொன்னேன், ஈமானாக படிக்கிறதுக்கும் அக்கீதாவை படிக்கிறதுக்கு என்ன வித்தியாசம். சஹாபா வந்து ஈமானாகத்தான் கற்றுக்கொண்டாங்க, வெறும் அக்கீதாவாக கற்றுக்கொள்ளலை. நம்ம இந்த அகீதுல் வாசித்தியா நூலையுமே வெறும் அக்கீதாவை மட்டும் படிக்காமல் ஈமானாக படிப்போம். குர்ஆன் சுன்னாவில் இருந்த ஆதாரங்களோடு படிப்போம். அப்படி படிக்கும்போது நிறைய ஆயத்துகள் ஹதீஸுகளோட விளக்கங்களை படிக்க வேண்டியது. ஏன்னா இப்னு தைமியா ஒரு விஷயத்துக்கும் ஆயத்தும் ஹதீஸும், குர்ஆன் ஆயத்தும் ஹதீஸும் தான் ஆதாரமாக கொடுப்பாங்க. அப்போ அந்த ஆயத்துக்களை பற்றியும் அந்த ஹதீஸ்களை பற்றி நம்ம படிப்போம். அப்போ அந்த ஆயத்துகளுடைய விளக்கம் தஃப்சீரும் படிப்போம், அந்த ஹதீஸோட விளக்கம் ஷரஹும் படிப்போம். அப்போ இந்த கிதாப் படிக்கிறது மூலமாக நிறைய குர்ஆன் ஆயத்துகள், நிறைய ஹதீஸுகளுடைய விளக்கங்களையும் நம்ம பெற்றுக்கொள்வோம் இன்ஷா அல்லாஹ். அப்போ படிக்கலாமா? தொடர்ச்சியாக படிக்கலாமா இன்ஷா அல்லாஹ்? டெய்லியெலாம் உட்கார வேணாம், மாதத்தில் ஒரு நாள், ஒரே ஒரு ஞாயிற்றுக்கிழமை, அது கூட முழு நாள் இல்லை, காலைல ஒரு 2 மணி நேரம், சாயங்காலம் ஒரு 1 மணி நேரம் வருவீங்களா? இன்ஷா அல்லாஹ். 2 வருஷம் அப்படி டக்குன்னு போயிடும். ஆனால் அதில் கிடைக்கிற கல்வி காலமெல்லாம் இருக்கும் இன்ஷா அல்லாஹ். காலம் இல்லைன்னா நம்ம இந்த உலகத்தில் இருக்கிற காலம் எல்லாம் இல்லை, கியாமத்து நாள் நிற்கும் போது இருக்கும். சரியான நம்பிக்கையோட வந்தால் தான், அக்கீதாவோட வந்தால் தான் சொர்க்கத்துக்கு போகிறதுக்கு வாய்ப்பாக இருக்கும் இன்ஷா அல்லாஹ். தப்பான அக்கீதாவோட வந்தால் சொர்க்கத்துக்கு போக முடியுமா? முடியாது. அப்போ நமக்கு சரியான அக்கீதா இருந்தால் தான் ஈமான் சரியாக இருக்கும். அப்போ தான் நரகத்திலிருந்து தப்பிக்க முடியும், அப்போ தான் சொர்க்கத்துக்கு போக முடியும். அப்போ அல் அகீதுல் வாசித்தியாவை நம்ம படிக்கிறது எதுக்காக? நரகத்திலிருந்து தப்பிக்கிறதுக்கும் சொர்க்கத்துக்கு போகிறதுக்காக வந்தோம். நாங்கள் வாசித்தியாவை படித்தோம் அப்படின்னு பெருமை அடிச்சுக்கிறதுக்கு இல்லை, அதில் ஒரு பிரயோஜனமும் கிடையாது. அதை வச்சுலாம் அந்த நரகத்தின் தப்பிக்க முடியாது, சொர்க்கத்துக்கு போயிட முடியாது. நம்ம இதை படிக்கிறது ஈமான் அப்படின்னா என்னான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு, அதை நம்முடைய வாழ்க்கையில் நம்பிக்கையாகவும் சொல்லாகவும் செயலாகவும் கொண்டு வர்றதுக்கு, அதன் மூலமாக தக்வாவை பெற்றுக்கொள்வதற்கு, அல்லாஹ்வுடைய ரிதா திருப்தியை பெற்றுக்கொள்வதற்கு. அப்படி அல்லாஹ்வுடைய ரிதா திருப்தியை பெற்றுக்கொண்டோம் அப்படின்னா நரகத்தை விட்டு தப்பிப்போம், சொர்க்கத்துக்குள்ளே நுழைவோம். அதுதான் நம்முடைய இலக்கு, அப்படிதானே? அப்போது அகீதுல் வாசித்தியா படிக்கலாமா? ரெகுலராக வருவீங்களா இன்ஷா அல்லாஹ்? பாரக்கல்லாஹ் ஃபீக்கும் வஃபீனா. முடிச்சுக்கோமா இன்ஷா அல்லாஹ். இது வாசித்தியாக்கான முன்னுரை.
இதில் கடைசியாக ஒரு விஷயம் சொல்கிறேன், காலையிலேயே சொல்லியிருக்காங்க. 2009 கடைசியில் 2010 ஆரம்பத்தில் அல் அகீதுல் வாசித்தியா பாடம் ஆரம்பித்தோம். அதில் அட்டன் பண்ணது அங்கே உட்காந்துருக்கிறார். அதில் வந்து பார்த்திங்கன்னா வாசித்தியாவுக்கு முன்னுரை அது மட்டும் 15 கிளாஸ் போச்சு. வாசித்தியா கிதாபுக்குள்ளேயே போகல. இப்போ இப்னு தைமியா அப்படின்னு நான் சொல்லி முடிச்சிட்டேன். பார்த்தீங்களா, வாசிச்சானேன்னா இப்னு தைமியா நான் 1.5 மணி நேரத்தில் முடிச்சிட்டேன். அன்றைக்கி வந்து அது அந்த பின்னணியோடு சொல்லி இன்றைக்கி 3 மணி நேரத்தில் நடத்துனது அன்றைக்கி 15 கிளாஸ் போச்சு. ஒரு கிளாஸும் 2 to 3 மணி நேரம், 15 வகுப்புகள். 15 வகுப்புகள் வந்து முன்னுரை தான். அதுக்கு பிறகு தான் வாசித்தியா கிதாபுக்குள்ளேயே நாங்கள் போகணும். இப்போ வந்து முன்னுரை அவ்வளோலாம் எடுக்கல, 35-36 மணி நேரம் எடுக்கல, வெறும் 3 மணி நேரம் தான் எடுத்துருக்குது. ஆனால் கிதாபுக்குள்ளே நம்ம சீக்கிரம் போகணும் இன்ஷா அல்லாஹ். அதனால் வாசித்தியா வந்து நம்ம ரொம்ப விரிவாகவும் படிக்க மாட்டோம், ரொம்ப சுருக்கமாகவும் படிக்க மாட்டோம். தேவையான அளவுக்கு விரிவாக, தேவையான அளவுக்கு ஆழத்தோட படிப்போம். அதில் சில குறிப்பிட்ட பகுதிகள் நம்ம காலகட்டத்தில் அதிகமாக தாக்கம் ஏற்படுத்தக்கூடிய பகுதிகளை நம்ம விரிவாகவும் ஆழமாகவும் இன்ஷா அல்லாஹ் படிப்போம். சரியா? வாசித்தியாக தயாராகுமா இன்ஷா அல்லாஹ்? எதுக்காக வாசித்தியா படிக்கிறோம்? ஆமாம், அறிஞர்னு பேர் வாங்கிறதுக்காக, மற்ற கொள்கையில் இருக்கிறவனை மடக்கிறதுக்காக அதுக்காக படிக்கிறோம் இல்லை. அல்லாஹ்வுடைய திருப்தியை பெறுவதற்காக, தக்வாவை பெற்றுக்கொள்வதற்காக, அதன் மூலமாக கபருடைய வேதனை, நரகத்துடைய வேதனையிலிருந்து பாதுகாப்பு பெறுவதற்காக, சொர்க்கத்தை நுழைவதற்காக. அப்போ நம்ம சொர்க்கத்தை நோக்கிய பயணத்தினுடைய ஒரு முக்கியமான முயற்சி தான் ஈமான்னா என்னன்னு தெரிஞ்சுக்கிறது. அதற்காகத்தான் அகீதுல் வாசித்தியா படிக்க போகிறோம். அப்போ நீயத்தை சுத்தமாக்கி கொள்ளுங்கள். எதுக்காக வாசித்தியா படிக்க போகிறோம்? அடுத்தவனை மடக்கத்துக்காக இல்லை, அல்லாஹ்வுடைய திருப்தியை பெறுவதற்காக, தக்வாவை கொண்டு வருவதற்காக, சொர்க்கத்தை அடைவதற்காக, நரகத்தின் தப்பிப்பதற்காக. இஹ்லாஸோட உங்கள் நியத்தை ஆக்கிங்க, சுத்தமான நியத்தை ஆக்கிக்கிங்க. நம்ம இதை ஆரம்பிப்போம் இன்ஷா அல்லாஹ். இதை நல்ல விதமாக தொடர்ச்சியாக நம்ம நடத்துறதுக்கும், நம்ம சரியான முறையில் கற்றுக்கொள்வதற்கும், இதை சரியான முறையில் முழுசாக நடத்தி முடிப்பதற்கும் அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கு தௌஃபீக் செய்யணும் என்று அல்லாஹ்விடத்தில் துஆ செய்ய, எனக்காக உங்களுக்காக துஆ செய்வதாக இந்த வகுப்புடைய இந்த பகுதியை முடிக்கின்றேன். ஜஸாக்குமுல்லாஹ் ஹைரா. சுப்ஹானக அல்லாஹும்ம பிஹம்திக அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.